हालेलुया 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 கர்த்தர் நல்லவர் परमेश्वर भला है மட்டுமாய் கர்த்தர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார் अब तक हमें चला कर लाया है அவருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கிறது उसका अनुग्रह हमारे साथ அது सदा के लिए என்றும் நம்ம தான் இருக்கு நம்மோடு கூட वो இருக்கிறது सदा के लिए हमारे साथ அது ஒரு நாள் நம்மை விட்டு விலகாத கிருபையா वो இருக்கிறது कभी भी हमें छोड़कर दूर नहीं जाएगा हालेलुया हालेलुया இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் इस आराधना में आए हुए हर एक परमेश्वर के लोगों கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் प्रभु यीशु मसीह के नाम நாங்கள் से வாழ்த்தி வரவேற்கிறோம் हम बधाई देकर स्वागत கர்த்தர் உங்களை करते இன்னும் हैं மேன்மேலும் ஆசீர்வதிப்பாராக परमेश्वर आपको और भी बड़ी आशीष दे हालेलुया हालेलुया இந்த நேரத்தில் கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய தியானத்தை திருப்பலாம் इस समय में परमेश्वर के वचन की ओर अपने ध्यान को எல்லாரும் बढ़ाएंगे எபிரேயர் 4ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க सब लोग इब्रानियों 4थे अध्याय को ले लें அதில் இருக்கிற 12வது வசனத்தை நாம் திறவுகோல் வசனமாய் பார்க்க போகிறோம் उसमें से रहने वाले 12 वचन के कुंजी के वचन के Hebrews समान chapter देखेंगे 4 verse 12 इब्रानियों 4:12 எல்லாரும் வசனத்தை எடுங்க सब वचन को நம்ம ले எல்லாரும் लीजिए சேர்ந்து முதலாவது வாசிக்க போகிறோம் हम सब मिलकर पहला पढ़ने वाले எல்லாரும் நல்ல சத்தமா வாசிக்கணும் सब लोग आवाज उठाकर पढ़ना எந்த है லாங்குவேஜ்ல நீங்க படிச்சாலும் பரவாயில்ல आप कोई भी भाषा में पढ़े ஆனால் வசனத்தை படிக்கணும் लेकिन वचन को पढ़ना है ஹalleluya हालेलुया நான் ஏன் படிக்கணும்னு கண்டிப்பா சொல்றேங்கறத क्यों पढ़ना है कर இன்னைக்கு जरूरी कहता மெசேஜ்ல हूं நீங்க கேட்டு அறிந்து கொள்ளலாம் आप इस संदेश में आप सुनकर जान सकते हैं ஹalleluya हालेलुया ஹalleluya எல்லாரும் படிக்கல எடுத்துட்டீங்களா आप सबने ले लिया யார் கையில எல்லாம் பைபிள் இல்ல किसके हाथ में बाइबल नहीं है பைபிள் இல்லாதவங்க பைபிள் வாங்கிக்கொள்ளணும் बाइबल जिसके पास नहीं है वो बाइबल ले लेना ஹalleluya हालेलुया சோ எல்லாரும் பைபிளை கொண்டு வரணும் सब लोग बाइबल को लाना है அந்த பைபிளை படிக்கணும் बाइबल को சரி पढ़ना எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் इब्रानियों 4:12 சேர்ந்து வாசிக்கலாம் सब मिलकर पढ़ेंगे தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया தேவனுடைய வார்த்தை परमेश्वर का वचन இன்றைய நம்முடைய தியானம் அதுதான் आज हमारा मनन यही है தேவனுடைய வார்த்தை परमेश्वर का वचन இதற்காக சொல்லப்படுகிற எபிரேயர்கள் டாவர் என்று சொல்லுவாங்க इसमें इब्रानियों में जो डावर कहा जाता है ஹalleluya हालेलुया ஹalleluya அப்ப இந்த வார்த்தை எப்படிப்பட்டது तो ये वचन कैसा है தேவனுடைய வார்த்தைக்கு பல குணாதிசயங்கள் இருக்கிறது परमेश्वर के वचन के लिए कई सारे प्रतिभा ही हैं அப்படி என்றால் தேவனுடைய வார்த்தைக்கு பல கேரக்டர்ஸ் இருக்கிறது इसका मतलब परमेश्वर के वचन के कई गुण है ஆனா அதே நேரத்துல ऐसे ही அந்த வார்த்தை பல விதத்துல செயல்படுகிறதா वो இருக்கிறது वचन कई रीति में क्रिया भी करती है ஹalleluya हालेलुया இன்றைக்கு நாம் ஒரே ஒரு காரியத்தை அதில் தியானிக்க போகிறோம் आज हम एक बात को मनन करेंगे ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया அப்ப தேவனுடைய வார்த்தை तो परमेश्वर का वचन எப்படிப்பட்டதா இருக்கிறது என்றால் वो कैसा है ஜீவனும் வல்லமையுடையதா இருக்கிறது वो जीवित और प्रबल है அப்ப அந்த தேவனுடைய வார்த்தைக்கு ஏன் நாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் तो क्यों परमेश्वर के वचन के लिए हमें मुख्यता देना சங்கீதம் है 147ஆம் அதிகாரத்தின் 15ஆம் வசனம் சொல்லுகிறது भजन संहिता 147 15 वचन कहती Psalms है 147 verse 15ல பாருங்க भजन संहिता 147 उसका 15 वचन में அவர் देखते हैं, தமது வார்த்தைகளை वो अपने वचन को பூமியிலே அனுப்புகிறார் அவருடைய சொல் மகா தீவிரமாய் செல்லுகிறது இங்கு சொல்லுகிறது यहाँ पर कहा गया है தேவன் தமது வார்த்தையை பூமியிலே அனுப்புகிறார் परमेश्वर अपने वचन को पृथ्वी में भेजता है ஹalleluya हालेलुया எங்க அனுப்புறாரா कहां पर भेजता है பூமியில அனுப்புகிறார் वो पृथ्वी पर அவருடைய भेजता है சொல் उसका वचन மகா தீவிரமாய் செல்லுகிறது अति वेग के साथ दौड़ता है அப்போ இந்த வார்த்தையானது तो ये वचन जो है பூமியில் வாழ்கிற நமக்காக கொடுக்கப்பட்ட வார்த்தை पृथ्वी में रहने वाले हमारे लिए दी गई நல்லா वचन புரிந்து है கொள்ளுங்க अच्छे से समझ लीजिए கர்த்தருடைய வார்த்தை परमेश्वर का वचन பூமியில் வாழ்கிற மனிதனுக்கு மாத்திரமே சொந்தமானது पृथ्वी में रहने वाले मनुष्य का ही है வேற யாருக்கும் சொந்தமானது और கிடையாது किसी और का नहीं இந்த வேத புஸ்தகமானது ये शास्त्र जो है பூமியில் இருக்கிற மனுஷனுக்கு மாத்திரமே ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் पृथ्वी में रहने वाले मनुष्य के लिए केवल परमेश्वर தேவ ने दिया है தூதர்களுக்கு இந்த வார்த்தையை எழுதி கொடுக்கல ये स्वर्ग दूतों को लिख के नहीं दिया है மற்ற எந்த ஒரு ஜீவன்களுக்கும் இந்த வார்த்தையை ஆண்டவர் கொடுக்கல या कोई और जीव जंतुओं को नहीं दिया है சொல்லி இருக்கிறார் कहा है அல்லேலூயா हालेलुया சொல்லி இருக்கிறார் उसने कहा है சூரியன் இப்படி இருக்கணும் सूरज ऐसे होना சந்திரன் है இப்படி இருக்கணும் चंद्रमा ऐसे होना விலங்குகள் है இப்படி வாழணும் प्राणी ऐसे जीना பறவைகள் है இப்படி வாழணும் पक्षियां ऐसे जीना தேவதூதர்கள் இந்த है வேலையை செய்யணும் स्वर्गदूत ये काम அவர் करना है வார்த்தையை சொல்லி இருக்கிறார் उन्होंने वचन को कहा है ஆனா அதே நேரத்துல लेकिन उसी இந்த समय में வார்த்தையை எழுதி கொடுத்து इस वचन को लिख कर இந்த देकर வார்த்தையின்படி நீங்கள் வாழுங்கள் इस वचन के अनुसार आप இந்த வார்த்தை உங்களை जिएगा ये ஆசீர்வதிக்கும் वचन आपको आशीष இந்த வார்த்தைக்கு देगी நீங்கள் கீழ்ப்படிய इस வேண்டும் वचन का आज्ञा मानना என்று है அவர் இந்த வார்த்தையை கொடுத்தது மனிதர்களிடம் மாத்திரமே इसने ऐसे वचन को केवल मनुष्यों के लिए दिया था அப்ப இவ்வளவு விலையேற பெற்ற இந்த तो வார்த்தையை ऐसा बहुमूल्य वचन நமக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் हमें दिया है तो அந்த வார்த்தை
வார்த்தையை விட நம்மள ஆண்டவர் எவ்வளவு நேசிக்கிறார் நல்லா புரிந்து उस கொள்ளுங்க. वचन से भी हमसे कितना बढ़कर प्रेम करता है इसे இந்த समझ लेना। வார்த்தை இருக்கையில விலையேற பெற்றதுங்க. ये वचन सबसे बहुमूल्य है। இவ்வளவு விலையேற பெற்ற வார்த்தையை इतना बहुमूल्य वचन ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார்னா परमेश्वर हमें देता है तो நம்மள ஆண்டவர் எவ்வளவு அன்பு செய்கிறார், हमसे वो कितना प्रेम करता எவ்வளவு है, நேசிக்கிறார் हमें பாருங்க. कितने प्रेम करता है। ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया। நம்ம நேசிக்கிற ஒருவருக்கு हमें प्रेम करने ஒரு वाले एक பர்த்டே को வந்துச்சு அப்படின்னா अगर एक बर्थडे आया நம்ம तो இருக்கையிலே ஒரு பெஸ்ட் கிஃப்டா கொடுப்போம். हम क्या करेंगे, सबसे अच्छा गिफ्ट देंगे। ஒரு யாரோ ஒருவருக்கு ஒரு பர்த்டே வந்துச்சுன்னா किसी और के लिए बर्थडे आया तो ஏதாவது ஒரு சாதாரண கையில கிடைக்கிறது வாங்கிட்டு போவோம். कुछ साधारण जो हाथ में मिलता है वो ஆனா दे அதே देंगे। நேரத்துல लेकिन उसी समय நம்ம में யார் அன்பு செய்கிறோமோ हम जिसे बहुत प्रेम அவங்களுக்கு ஒரு करते हैं, பர்த்டே வந்துச்சு அப்படின்னா अगर उनका जन्मदिन நம்ம आया तो இருக்கையிலே பெஸ்டா வாங்கணும், हम क्या करेंगे, सबसे अच्छा அவங்களுக்கு चुनेंगे, பிடிச்சத வாங்கணும். उनको क्या पसंद है நம்ம देखेंगे। அப்படி யோசிப்போம்ல. वैसे सोचते हैं ना, அப்போ ஆண்டவர் இருக்கையிலே பெஸ்ட் கொடுத்திருக்கிறார். तो परमेश्वर वैसे हमारे लिए सबसे श्रेष्ठ दिया है। இந்த வசனத்தை விட விசேஷமானது வேற எதுவுமே ये கிடையாது. वचन से विशेष और कुछ है नहीं। அப்படிப்பட்ட ஒரு பெஸ்ட் திங் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார்னா वैसे एक विशेष बात को हमें दिया है तो ஆண்டவர் நம்மை எல்லாவற்றை விட அதிகமாய் அன்பு செய்கிறார். परमेश्वर हमसे सबसे ज्यादा प्रेम करता है, எல்லாரை விட सबसे ஆண்டவர் ज्यादा நம்மை அதிகமா அன்பு செய்கிறார். परमेश्वर हमसे प्रेम அதனால करता தான் இந்த है। வார்த்தையை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். इसलिए इस वचन को हमें दिया மத்தேயு है। 4ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, मत्ती 4 अध्याय का 4 இந்த वचन कहती है, வார்த்தையின்படி அவன் பிழைப்பான் என்று சொல்லுகிறது. इस वचन के अनुसार वो जिएगा। வாசிக்கலாம். மத்தேயு वचन पढ़ेंगे। அவர் பிரயத்தனமாக மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஹalleluya. हालेलुया। அந்த வசனம் துவக்கம் இப்படியே சொல்லுகிறது, उस वचन का शुरुआत ऐसे कहती है, மனுஷன். मनुष्य। யாரு कौन? சொல்லுங்க யாரு? மனுஷன் मनुष्य அப்பத்தினாலே மாத்திரமல்ல केवल रोटी से ही नहीं, தேவனுடைய வார்த்தையினாலே பிழைப்பான். परंतु परमेश्वर के वचन से ही அப்ப जीवित रहेगा। மனுஷனுக்கு ஜீவன் எது தெரியுமா? तो मनुष्य के लिए जीवन क्या தேவனுடைய है? வார்த்தை தான். परमेश्वर का நல்லா वचन புரிந்து है। கொள்ளுங்க. अच्छे से ஹalleluya समझ लीजिए। ஹalleluya. हालेलुया। இது மனுஷனுக்காக பிரத்யேகமாய் ये கொடுக்கப்பட்டது. मनुष्य के लिए व्यक्तिगत रूप में दिया गया ஒரு है, ஸ்பெஷலாக ஆண்டவர் மனுஷனுக்கு கொடுத்திருக்கிறார். एक विशेष रूप से दिया गया है, வேற யாருக்கு இது கொடுக்கல और ஆண்டவர். किसी को नहीं दिया। ஆண்டவர் சொல்லல தேவதூதன் வார்த்தையினால பிழைப்பான் சொல்லல. परमेश्वर ने ऐसा नहीं किया स्वर्गदूत जो है वचन से जिएगा, விலங்குகள் வார்த்தையினால பிழைக்கும் சொல்லல. प्राणी जो है वचन से जीवित रहेंगे, பறவைகள் கர்த்தருடைய வார்த்தையினால் பிழைக்கும் சொல்லல. पक्षी जो है परमेश्वर के वचन से ஆண்டவர் जिएगा, ரொம்ப ऐसा नहीं தெளிவாய் कहा। சொல்லுகிறார், परमेश्वर ஒரு साफ रीति से कहता है, மனுஷன் एक मनुष्य एक मनुष्य அப்பத்தினாலே மாத்திரமல்ல रोटी से ही नहीं, கர்த்தருடைய வார்த்தையினாலே பிழைப்பான். परमेश्वर के वचन से ही அப்ப जीवित உங்களை रहेगा। என்னை வாழ வைக்கிறது தெரியுமா? तो आपको और मुझे जिलाने वाला क्या है? கர்த்தருடைய जीने लगाने वाला வார்த்தை. परमेश्वर का கர்த்தருடைய वचन, வார்த்தை. परमेश्वर का கர்த்தருடைய वचन, வார்த்தை நம்ம வாழ வைக்குதுங்க. परमेश्वर का वचन हमें जीवित கர்த்தருடைய रखती வார்த்தையை है। கொடுத்து நம்ம நேசித்திருக்கிறாருங்க. परमेश्वर के वचन को देखकर हमें प्रेम மத்தேயு किया 7ஆம் है। அதிகாரத்தின் मत्ती 7वां अध्याय के 24ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, हम 24 वचन को देखते हैं। ஆகையால் நான் சொல்லுகிற இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ, இந்த வார்த்தையை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ, इस वचन को सुनकर जो इसके अनुसार करता है, அப்படி என்றால் ஒரு மனிதனை அது குறிக்கிறது. इसका मतलब एक मनुष्य को वो வேற बताती है யாரையும் குறிக்கல. और किसी और को नहीं। எவன் இந்த வார்த்தையை கேட்டு जो कोई इस वचन को அதன்படி सुनकर வாழ்கிறானோ उसके अनुसार जीता அவன் है, தன்னுடைய வீட்டை கண்மலையின் மேல் கட்டின ஒரு புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பாய் वो இருக்கிறான். अपने घर को एक चट्टान के ऊपर बांधा हुआ बुद्धिमान के तुलने में है। அப்படி என்றால் इसका मतलब இந்த வார்த்தையை கேட்டு इस वचन को सुनकर அதன்படி வாழ்ந்தால், उसके अनुसार जीने அதன்படி पर, செய்தால் उसके अनुसार அந்த करने மனிதன் पर वो मनुष्य எல்லா சூழ்நிலைகளிலும் सारे परिस्थिति में நிலைத்து நிற்கிற ஒரு மனிதனாய் இருப்பான். वो स्थिर रहने वाला एक मनुष्य அவன் रहेगा, அசைய மாட்டான். वो कभी हिलाया அவன் नहीं நிலைத்து जाएगा, இருக்கிற ஒரு वो மனிதனாய் स्थिर இருப்பான். रहने वाला मनुष्य है। ஹalleluya. हालेलुया। நல்லா புரிந்து கொள்ளுங்க. अच्छे से समझ நம் लीजिए, மீது அன்பு வைத்ததனால இந்த வார்த்தையை கொடுத்தார். हम पर प्रेम रखने के कारण इस वचन को दिया। நீங்களும் நானும் வாழணும் என்பதற்காக இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். आप और मैं जीना है कर इस वचन को देता है। நீங்களும் நானும் உறுதியா இருக்கணும் என்பதற்காக இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். आप और मैं स्थिर रहना है कर इस वचन को दिया है। சோர்ந்து போக கூடாது. हम निराश नहीं होना है। ஹalleluya. हालेलुया। சோர்ந்து போக கூடாது. हम निराश नहीं இந்த होना है। வார்த்தையை பிடித்துக் கொண்டு வாழ்கிறவர்கள் इस वचन को थाम कर जीने वाले மணலின் மீது தன்னுடைய வீட்டை கட்டினவர்கள் அல்ல. एक रेत के ऊपर अपने घर को नहीं बांधते। இந்த வார்த்தையை பிடித்துக் கொண்டு வாழ்கிறவர்கள் इस वचन को पकड़कर जीने वाले கண்மலையின் மீது தன்னுடைய வீட்டை கட்டினவர்கள். चट्टान के ऊपर अपने घर को बांधते எவ்வளவு हैं। பெரிய புயல் வந்தாலும், कितनी भी बड़ी आंधी மழை आए, அடித்தாலும், एक बरसात हो காற்று जाए, வீசினாலும் एक आंधी आ जाए, உங்களுடைய அஸ்திபாரம் அசையக்கூடாது. इसका नींव कभी नहीं हिलना है। ஹalleluya. हालेलुया। ஏன்னா நம்ம இந்த வார்த்தையில வாழ்கிறவர்கள், क्योंकि हम इस वचन पर இந்த जीने वाले हैं। வார்த்தையில வாழ்கிறவர்கள் इस वचन पर जीने वाले எந்த நேரத்திலும் அசைந்து விடக்கூடாது. किसी भी समय में हिलना नहीं है। ஹalleluya. हालेलुया। மத்தேயு 24
24ஆம் அதிகாரத்தின் मत्ती 24वां अध्याय 35ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது उसका 35वां वचन को देखते हैं। வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் आकाश और पृथ्वी टल கர்த்தருடைய जाए வார்த்தை ஒளிந்து போவதில்லை. लेकिन परमेश्वर का वचन कभी नहीं टलेगा। அல்லேலூயா. हालेलुया। வானமும் பூமியும் ஒளிஞ்சு போயிரலாங்க. आकाश और पृथ्वी टल जाएगी கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாள் ஒளிந்து போகாது. लेकिन परमेश्वर का वचन कभी नहीं கர்த்தருடைய வார்த்தை टलेगा। ஒரு நாள் மாறாது. परमेश्वर का वचन कभी அப்படி नहीं என்ன बदलेगा। அர்த்தம் தெரியுமா? इसका मतलब क्या இந்த है? உலகமே அழிந்து போனாலும் ये दुनिया क्यों ना नाश हो இந்த जाए வார்த்தை அழியாதுனா लेकिन उसका वचन नाश இந்த नहीं होगी வார்த்தையை तो பிடித்துக் கொண்டு வாழ்கிற மனிதனும் அழிந்து போக மாட்டான். इसके वचन को थाम कर जीने वाला मनुष्य भी नाश नहीं இந்த होगा। வார்த்தையை பிடித்துக் கொண்டு வாழ்கிற மனிதனுக்கும் ஒரு அழிவு வராது. इस वचन को थाम कर जीने वाले मनुष्य के लिए भी एक அல்லேலூயா. विनाश नहीं आएगी। அதுதான் சொல்லுகிறார். इसीलिए कहा गया என் है வார்த்தைகளை கேட்டு मेरे वचन को அந்த सुनकर வார்த்தையின்படி நீங்க வாழ்ந்து பாருங்க. उसके अनुसार आप जी कर உங்களுக்கு நித்திய देखिएगा। ஜீவன் உண்டு என்று அவர் आपके சொல்லுகிறார். लिए अनंत काल का जीवन है वो कहता அல்லேலூயா. है। हालेलुया। நீங்க அழிந்து போக மாட்டீங்க. आप कभी विनाश नहीं ஏன்னா होगे அந்த வார்த்தை அழியாத வார்த்தை. क्योंकि ये वचन कभी नहीं नाश होने அழியாத वाले। வார்த்தையை நம்ம பிடிச்சு வாழ்றோம். हम अविनाश वचन को पकड़ कर जीते சில हैं। நேரத்துல நம்ம நினைக்கிறோம் उस அல்லவா, समय में हम सोचते என் हैं வாழ்க்கை முடிஞ்சு போயிருமோ, मेरा जीवन खत्म हो என் வாழ்க்கை जाएगा அழிந்து क्या? போயிருமோ, मेरा जीवन नष्ट हो என் குடும்பம் जाएगा அழிஞ்சு क्या? போயிருமோ, मेरा परिवार नष्ट என் हो தொழில் जाएगा அழிஞ்சு क्या? போயிருமோ, क्या मेरा धंधा नष्ट हो அந்த जाएगा? கவலையே வரக்கூடாது. वो चिंता हमें नहीं आना ஆண்டவர் चाहिए। சொல்லுகிறார், परमेश्वर कहता है வானமும் பூமி ஒளிந்தாலும் என் வார்த்தை ஒளிந்து போவாது. आकाश और पृथ्वी टल जाए लेकिन मेरा वचन कभी नहीं அந்த வார்த்தையை टलेगी। பிடித்துக் கொண்டு வாழுங்க. उस वचन को पकड़ कर உங்க जिएगा। வாழ்க்கையில எந்த அழிவையும் ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். आपके जीवन में कोई भी विनाश को वो नहीं लाएगा। அல்லேலூயா. हालेलुया। எந்த அழிவையும் ஆண்டவர் அனுமதிக்க कोई भी மாட்டார். विनाश को अनुमति नहीं देगा। ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தையை இவ்வளவு கனப்படுத்துகிறார்? क्यों परमेश्वर इस वचन को इतना आदर देता है? எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய வசனத்தை அவர் மகிமைப்படுத்த காரணம் सबसे என்ன? अधिक वो अपने वचन को महिमा देने का कारण அந்த क्या है? வார்த்தையில் அவ்வளவு விசேஷம் இருக்க காரணம் उस என்ன? वचन में इतने विशेषता रहने का कारण क्या है? அல்லேலூயா. 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 எரேமியா புஸ்தகத்தின் यिर्मयाह की किताब 23ஆம் அதிகாரத்தின் 23वां अध्याय 28ஆம் वचனத்தை ஒருவர் வாசிக்கலாம். 28वां वचन को ही पढ़ेंगे। 23:28. यिर्मयाह 23 उसका 28वां वचन। இங்க சொல்லுகிறது, சொப்பனம் கண்ட தீர்க்கதரிசி यहाँ पर कहा गया है कि जो भविष्यवक्ता स्वप्न देखता है சொப்பனத்தை விவரிப்பானாக. वो उसके बारे में बताए। அல்லேலூயா. हालेलुया। 23 28 தானே? ஓகே. சொப்பனம் கண்ட தீர்க்கதரிசி சொப்பனத்தை விவரிப்பானாக. भविष्यवक्ता जिसने स्वप्न देखा है वो स्वप्न का என் अर्थ बताए। வார்த்தையுள்ளவனோ लेकिन जो मेरा वचन को सुना है உண்மையாய் சொல்லுவானாக. वो उससे सच्चाई से सुनाएगा। கோதுமைக்கு முன் பதர் எம்மாத்திரம் गेहूं के सामने भूसा क्या என்று है? கர்த்தர் சொல்லுகிறார். ऐसा परमेश्वर की वाणी இங்கு है। ஆண்டவர் ரெண்டு காரியத்தை சொல்லி यहाँ पर परमेश्वर दो बातों को அதற்கு कहकर ஒரு ஒப்பீடை ஆண்டவர் வைக்கிறார். उसके बीच में एक तुलने को रखता है। ஒன்று சொல்லுகிறார், पहला कहता है சொப்பனம் கண்ட தீர்க்கதரிசி. स्वप्न देखने वाला அவன் भविष्यवक्ता எதை சொல்ல வேண்டும்? वो उसे क्या कहना है? சொப்பனத்தை स्वप्न को சொல்ல வேண்டும். कहना है। அல்லேலூயா. हालेलुया। நீங்கள் ஒரு சொப்பனத்தை பார்க்கிறீங்க, यदि आप एक स्वप्न को ஒரு देखते हो, தரிசனத்தை பார்க்கிறீங்க, एक दर्शन को देखते हो, அது கர்த்தரால் வந்தது என்று நீங்கள் நினைத்தால் यदि आप समझते हो परमेश्वर की அதை ओर से நீங்கள் है तो தைரியமாய் சொல்லலாம். आप हिम्मत के शब्द से कह सकते हो। அல்லேலூயா. हालेलुया। அப்ப சொப்பனம் கண்ட தீர்க்கதரிசி तो स्वप्न देखने वाला அல்லது भविष्यवक्ता தரிசனம் கண்டவர்கள் या दर्शन देखने அதை वाले விவரிக்க வேண்டும். उसके बारे में विवरण அதற்கு करना है। அப்புறம் சொல்றாரு, उसके बाद कहता है என் வார்த்தை உள்ளவனோ. जो मेरे वचन को पाया है। இது இரண்டாவது கேட்டகரி. ये दूसरे लोग हैं। இது யாரு? ये என் कौन है? வார்த்தை உள்ளவனோ जो मेरे वचन को पाए हैं, அந்த வார்த்தையை உண்மையாய் சொல்லுவானாக. मेरे वचन को सच्चाई से सुनाएगा। சொப்பனம் கண்டவர்கள் இருக்கிறாங்க, स्वप्न देखने वाले हैं, தரிசனம் கண்டவர்கள் இருக்கிறாங்க. दर्शन देखने वाले हैं, அது ஒரு கேட்டகரி இருக்கிறது. वो एक अलग भाग वाले हैं। இரண்டாவது ஒரு கேட்டகரி சொல்றாரு, दूसरा एक भाग वाले என் कहते हैं வார்த்தை உள்ளவன். मेरे वचन को पाए அப்ப हुए। இவர்களுக்கும் और इनके लिए அவர்களுக்கும் और इनके बीच ஏதோ में ஒரு வித்தியாசம் இருக்கிறது. एक कुछ भेदभाव है। அல்லேலூயா. हालेलुया। சொப்பனம் கண்டவர்களுக்கும் स्वप्न देखने वाले, தரிசனம் கண்டவர்களுக்கும் दर्शन देखने वाले கர்த்தருடைய வார்த்தை உள்ளவர்களுக்கும் और परमेश्वर के वचन ஆண்டவர் को ஒரு पाए हुए, வித்தியாசத்தை வைத்திருக்கிறார். परमेश्वर ने एक भिन्नता को रखा है। என்ன வித்தியாசம் வைக்கிறார்? कैसे भेदभाव அந்த को रखा வசனத்துல है? சொல்லுகிறார், उस वचन में कहता है கோதுமைக்கு முன் பதர் எம்மாத்திரம். गेहूं के सामने भूसा कितना है। அப்ப இந்த ரெண்டுல எது கோதுமை तो எது பதர்? दोनों में कौन सा गेहूं है, कौन सा भूसा है। அல்லேலூயா. हालेलुया। இந்த ரெண்டுல ये दोनों में எது கோதுமை कौन सा गेहूं है எது பதர்? और भूसा क्या है। கர்த்தருடைய வார்த்தை கோதுமைக்கு அடையாளமாய் இருக்கிறது. परमेश्वर का वचन गेहूं के तुल्य में है। கர்த்தருடைய வார்த்தை தான் விதை என்று சொல்லப்படுகிறது. परमेश्वर का वचन ही बीज कहा ஒரு गया है। விதைக்கு புறப்படுகிற அந்த ஓமையில एक बोने वाला जब निकल पड़ता है उस उपमान அந்த में விதைக்கு வசனத்துக்கு ஒப்பா இருக்கிறது. उस बीज को वचन
वचन के तुलने में बताया गया அப்போ है। இங்கு वैसे ही கோதுமையை ஆண்டவர் வசனத்துக்கு வார்த்தை உள்ளவனுக்கு ஒப்பிடுகிறார். गेहूं को वचन यानी जिसके पास वचन है उसके तुलने में, பதரை ஆண்டவர் சொப்பனம் கண்டவனுக்கு ஒப்பிடுகிறார். और भूसे को जिसने स्वप्न देखा है उसके तुलने में அவர் बताता சொல்லுகிறார், है। वो कहता है கோதுமைக்கு முன் பதர் எம்மாத்திரம். गेहूं के सामने भूसा क्या है। அப்படி என்றால் इसका मतलब கர்த்தருடைய வார்த்தை உள்ளவனுக்கு முன்பாக परमेश्वर के वचन को पाए हुए के सामने தீர்க்கதரிசியும் भविष्यवक्ता தரிசனம் கண்டவர்களும் और दर्शन देखने वाला சொப்பனம் காண்கிறவர்களும் या स्वप्न देखने वाले கொஞ்சம் லோ லெவல் தான். थोड़ा उनसे कम ही है। ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया। அதற்காக इसीलिए தரிசனம் காணக்கூடாது, दर्शन नहीं देखना தீர்க்க है, தரிசனம் காணக்கூடாது என்பது அர்த்தம் அல்ல. भविष्यवाणी नहीं करना ऐसे नहीं நல்லா है। புரிந்து கொள்ளுங்க. अच्छे से समझ யாரும் நீங்க लीजिए, தவறா எடுத்துக்கொள்ள கூடாது. कोई भी यहाँ पर गलत नहीं समझ लेना है। தரிசனமும் தீர்க்க தரிசனமும் दर्शन और भविष्यवाणी அது தவறானது அல்ல, वो गलत नहीं அது है, சரியானதுதான். वो सच ही அதை सही है। கர்த்தர் கொடுக்கிறார். उसे परमेश्वर देता है। ஹalleluya. हालेलुया। உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள் என்று வேதம் சொல்கிறது. आपके पुरनियों स्वप्न देखेंगे ऐसे वचन कहती है। உங்களுடைய பிள்ளைகள் தரிசனங்களை காண்பார் என்று வசனம் சொல்லுகிறது. आपके बच्चे दर्शन देखेंगे ऐसे वचन அப்ப कहती है। சொப்பனமும் தரிசனமும் தேவனால் கொடுக்கப்படுவது तो உண்மைதான். स्वप्न और दर्शन परमेश्वर के द्वारा दी जाती है, सच बात ஆனால் அதை விட மேலாக, है। लेकिन उससे भी बढ़कर, தரிசனத்தை விட மேலாக, दर्शन से भी बढ़कर, சொப்பனத்தை விட மேலாக स्वप्न से भी बढ़कर கர்த்தருடைய வார்த்தை உள்ளவன் தான் கோதுமைக்கு அடையாளமாக परमेश्वर இருக்கிறான். के वचन को पाया हुई है गेहूं के तुलने में है। தரிசனம் உங்களுக்கு அவசியம் தான், दर्शन आपके लिए अवश्य है, சொப்பனங்கள் அவசியம் தான். स्वप्न अवश्य है, ஆனால் அதை விட மேலாக கர்த்தருடைய வார்த்தை அவசியம். लेकिन उससे भी बढ़कर परमेश्वर का वचन बहुत கர்த்தருடைய आवश्यक வார்த்தை है। இல்லாமல் परमेश्वर के वचन के बिना சொப்பனம் வீணாய் போய்விடும். स्वप्न व्यर्थ चली கர்த்தருடைய जाएगी। வார்த்தை இல்லாமல் परमेश्वर के वचन के बिना தரிசனம் வீணாய் போயிரும். दर्शन व्यर्थ चली கர்த்தருடைய जाएगी। வார்த்தை இல்லாமல் परमेश्वर के वचन के தீர்க்க बिना தரிசனம் வீணாய் போய்விடும். भविष्यवाणी भी व्यर्थ चली கர்த்தருடைய जाएगी। வார்த்தை உள்ளவன் தான் परमेश्वर के वचन को पाया हुआ ही உண்மையாய் அதை वो சொல்லுவானாக. सच्चाई से उसे ஹalleluya सुनाएगा। हालेलुया ஹalleluya. हालेलुया। ஆண்டவர் கர்த்தருடைய வார்த்தைக்கு நிகராக परमेश्वर के वचन के तुलने में எதையும் வைப்பதல்ல, वो किसी को नहीं எதையும் रखता, வைக்க மாட்டார். वो किसी और को नहीं கர்த்தருடைய रखता। வார்த்தை வார்த்தை தான். परमेश्वर का वचन वचन है, அதற்கு நிகராக நீங்கள் சொன்ன சொப்பனம் ஒப்பீடாகாது. उसके तुलने में आपने कहा हुआ स्वप्न नहीं दिखाया நீங்கள் கண்ட जाएगी। தரிசனங்கள் ஒப்பீடாகாது. आपने कहा हुआ दर्शन उसके तुलने में நீங்கள் नहीं சொல்லுகிற रहेगी। தீர்க்க தரிசனங்கள் आप ஒப்பீடாகாது. कहने वाले भविष्यवाणी उसके तुलने नहीं இந்த आएगी। எழுதப்பட்ட வார்த்தைக்கு மீறி ये लिखे हुए वचन से बढ़कर எதையுமே ஒப்பிட முடியாது. किसी और को तुलना नहीं किया जा அதற்காக அது सकता है। வேண்டாம் என்று சொல்லவில்லை, इसलिए वो नहीं चाहिए ऐसे அது नहीं कहा வேண்டும். गया, वो भी जरूरी அது है, வேண்டும். वो भी ஆனால் चाहिए, அதே நேரத்துல लेकिन उसी समय में கர்த்தருடைய வார்த்தைக்குள் அது வேண்டும். परमेश्वर के वचन में वो चाहिए। ஹalleluya. हालेलुया। கர்த்தருடைய வார்த்தை இல்லை என்றால் परमेश्वर का वचन नहीं है நீங்கள் तो கண்ட சொப்பனம் தரிசனம் எல்லாம் பதர் போன்றது. आपने देखा हुआ स्वप्न दर्शन सब एक भूसे के समान है। ஹalleluya. हालेलुया। எது விளைச்சலை கொடுக்கும்? कौन सा फसल को देती எது है? விளைச்சலை கொடுக்கும்? क्या फसल को दे सकती பதர் है? கொடுக்குமா கோதுமை கொடுக்குமா? क्या भूसा दे सकती है या गेहूं दे सकती है? கோதுமை கொடுக்கும். गेहूं दे सकती है। ஹalleluya. हालेलुया। எது பலன் கொடுக்கும்? क्या फल देगी? கோதுமை தான் பலன் கொடுக்கும். एक गेहूं ही एक नए उपज का दे நீங்கள் सकती है। பதரை எவ்வளவு விதைத்தாலும் பலன் பெற आप முடியாது. भूसे को कितने भी बोने पर भी उसमें से एक நீங்கள் खेत नहीं उग ஆயிரக்கணக்கான सकती है। சொப்பனங்களை பார்க்கலாம், आप हजारों स्वप्न देख सकते हो, ஆயிரக்கணக்கான தீர்க்க தரிசனங்களை கேட்கலாம், हजारों भविष्यवाणी कर सकते हो, ஆனால் இந்த ஒரு வார்த்தைக்குள்ளாக இருக்கிற விளைச்சல் அந்த பதர்ல கிடையாது. लेकिन इस एक वचन के अंदर जो उपज है वो उस भूसे में नहीं है। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। அதற்காக நான் அதை நம்ப வேண்டாம் என்று சொல்லவில்லை, इसलिए इसको भरोसा मत करो ऐसा ஆனால் नहीं कहते हैं। அதையும் கர்த்தருடைய வார்த்தையோடு நம்புங்கள். लेकिन उससे भी परमेश्वर के वचन के साथ आप கர்த்தருடைய भरोसा வார்த்தையை करो। முன்னிட்டு நம்புங்கள். परमेश्वर के वचन को रखकर भरोसा கர்த்தருடைய करो। வார்த்தை இல்லாமல் இருந்தால் परमेश्वर के वचन के बिना அதை यदि हो நீங்கள் நம்புவதை விட நம்பாமல் இருப்பது तो சிறந்தது. आप उस पर भरोसा करने से बढ़कर उस पर भरोसा नहीं ஏன்னா करना சில अच्छा होगा। நேரங்களில் क्योंकि कुछ समय எல்லா में தீர்க்க தரிசனம் நமக்கு தான் எடுத்துக்குவாங்க. सारे भविष्यवाणी हम अपने लिए ले ஒரு लेते हैं। ஊழியக்காரர் வந்து ஒன்னு சொல்லிட்டார் அப்படினா एक सेवक ने आकर कह அதை दिया तो அப்படியே நம்பிடுவாங்க. हम वैसे ही उसे भरोसा कर लेते हैं। ஹalleluya. हालेलुया। நீங்க உங்களுடைய நம்பிக்கையை நான் குறை சொல்லவில்லை, आपके भरोसे को हम कम नहीं ஆனா कहते அதே हैं, நேரத்தில் लेकिन उसी समय में கர்த்தருடைய வார்த்தையோடு அந்த தீர்க்க தரிசனம் வந்தால் परमेश्वर के वचन के साथ यदि वो அதை भविष्यवाणी நீங்கள் आई तो ஏற்றுக்கொள்ளுங்கள். आप उसे स्वीकार உங்களோடு लीजिए। கூட கர்த்தருடைய வார்த்தை அதை பற்றி பேசினால் आपके साथ परमेश्वर का वचन उसे यदि நீங்கள் அதை बोले तो ஏற்றுக்கொள்ளுங்கள். आप उसे स्वीकार लीजिए। உங்களோடு கூட அந்த வார்த்தை பேசவில்லை என்றால் आपसे उस वचन बातें नहीं करती है तो அதுக்காக நீங்க ஜெபிங்க. आप उसके लिए प्रार्थना करो। ஹalleluya. हालेलुया। அதற்காக ஜெபிங்க. उसके लिए केवल प्रार्थना
प्रार्थना அது करो, அப்படியே 100% நம்ப வேண்டாம். उसे वैसे ही 100% भरोसा करने की வேதத்தில் जरूरत எத்தனையோ नहीं, கள்ள தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். क्योंकि कई सारे झूठे भविष्यवक्ता हैं। தேவனுடைய வார்த்தையை சொன்னவர்கள் கூட கள்ள தீர்க்கதரிசனம் உரைத்திருக்கிறார்கள். परमेश्वर के वचन को कहने वाले भी झूठे भविष्यवाणी किए हैं। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। அப்படி பல பேரை வேதத்துல நம்ம பார்க்க ऐसे முடியும். कई लोगों को हम शास्त्र में देख அவர்கள் सकते தேவனுடைய हैं। தீர்க்கதரிசி என்று वो அழைக்கப்பட்டிருந்தார்கள். परमेश्वर के भविष्यवक्ता कहलाए जाने தேவனுடைய पर भी, மனிதர்கள் என்று அழைக்கப்பட்டிருந்தார்கள். परमेश्वर के हैं कर कहलाने அவர்கள் पर भी, கூட கள்ள தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறாங்க. वो भी झूठे भविष्यवाणी किए हैं। அல்லேலூயா, हालेलुया। அல்லேலூயா. அதனால इसीलिए எல்லாமே சரியானது என்று நாம் ஒப்பிட முடியாது. सब कुछ हम सही कर तुलना நான் नहीं அதை कर சொல்றேன், सकते। வார்த்தையை தவிர வேற எல்லாமே கொஞ்சம் சந்தேகத்துக்குரியது. इसलिए मैं कहता हूं कि इस वचन के बिना बाकी सब कुछ संदेह की है। புரியுதா? आप समझ गए? இந்த வேதத்தில் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தையை தவிர ये शास्त्र में लिख कर दिए गए वचन को सिवाय எழுதி கொடுக்கப்படாத தரிசனமும், लिखे नहीं गए हुए दर्शन, எழுதி கொடுக்கப்படாத சொப்பனமும், न लिखे गए स्वप्न, எழுதி கொடுக்கப்படாத தீர்க்க தரிசனமும் न लिखा गया भविष्यवाणी கொஞ்சம் சந்தேகத்திற்குரியதே. थोड़ा संदेह की योग्य ही அதை है। நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதிருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்க. यदि आपको उसे स्वीकारने का मन हो तो स्वीकार அல்லேலூயா, कीजिए। அல்லேலூயா. हालेलुया। நான் யாருடைய தீர்க்க தரிசனத்தை குறை சொல்ல வரல, मैं किसी के भविष्यवाणी को कमी नहीं बताना யாருடைய चाहता हूं। சொப்பனத்தையும் குறை சொல்ல வரல, किसी के स्वप्न को मैं कमी करके नहीं யாருடைய बताना चाहता தரிசனத்தையும் हूं। நான் குறை சொல்லல. मैं किसी के दर्शन को कमी ஆனா नहीं அதே करके नहीं நேரத்துல बताना चाहता। लेकिन उसी இந்த समय में வார்த்தைக்கு விரோதமாய் அது வந்தால், इस वचन के विरोध यदि இந்த वो आई तो, வார்த்தையில் இல்லாத ஒரு காரியத்தை அது சொல்லும் इस என்றால், वचन में न रहने वाले कुछ बात को वो कहती है तो நிச்சயமாக அதை நீ நம்பி இருப்பது உங்களே ஏமாற்றுகிற ஒரு வேலையாய் निश्चय மாறும். आप उस पर भरोसा करते हैं तो आप अपने आप को धोखा देते அதனால हो। தான் சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தைக்கு நிகராக எதுவுமே வைக்க வேண்டாம். इसीलिए मैं कहता हूं परमेश्वर के वचन के तुलने में किसी और को मत रखना। அல்லேலூயா. हालेलुया। இந்த வார்த்தை ஆண்டவர் எழுதி நமக்கு इस கொடுத்திருக்கிறார். वचन को परमेश्वर ने हमें लिख कर दिया है। எழுதி கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தையை நன்றாக வாசியுங்கள். ये लिख कर दी गई इस वचन को आप अच्छे से ஏன் पढ़िएगा। பைபிள் டெய்லி படிக்க சொல்றோம்? क्यों बाइबल को हर दिन पढ़ने के ஏன் लिए कहते வேதத்தை हैं? மனப்பாடம் பண்ண क्यों சொல்றோம்? शास्त्र को मनपाठ करने के ஏன் लिए कहते வேதத்தை हैं? தியானிக்க சொல்றோம்? क्यों शास्त्र को मनन करने के लिए ஏன் कहते வேத हैं? பாட ஆரம்பிச்சு கொடுத்த வர சொல்றோம்? क्यों बाइबल स्टडी में आने के लिए कहते இந்த हैं? வார்த்தைக்கு நிகராக இந்த உலகத்துல எதுவுமே கொண்டு வர इस முடியாது. वचन के तुलने में दुनिया में कोई और है ही नहीं। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। இந்த வேதத்தை நீங்க கனப்படுத்தி பாருங்க. ये शास्त्र को आप आदर देकर இந்த दीजिए। வேதத்தை நீங்க முக்கியப்படுத்தி பாருங்க. ये शास्त्र को आप मुख्यता देकर ஆண்டவர் உங்களை दीजिए। கனப்படுத்துவார். परमेश्वर आपको आदर ஆண்டவர் உங்களை देगा। முக்கியப்படுத்துவார். परमेश्वर आपको मुख्य இந்த बनाएगा। வார்த்தை இல்லாமல் इस वचन के बिना நீங்கள் எதை செய்தாலும் கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். आप कुछ भी करें तो परमेश्वर उसे नहीं स्वीकारेगा। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। நீங்கள் பல ஆயிரங்கள் காணிக்கை கொடுக்கலாம், आप कितने हजारों दान दे நீங்க सकते பல हो, ஆயிரங்கள் தசமபாகம் आप கொடுக்கலாம். हजारों में दसवंत दे ஆனா सकते இந்த हो, வார்த்தையில வாழாம लेकिन इस वचन में நீங்க जिए बिना கொடுக்கிறதை கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். उससे परमेश्वर अंगीकार नहीं करेगा। சபை அங்கீகரிக்கும், कलीसिया से स्वीकार ஊழியர்கள் लेंगे, அங்கீகரிக்கலாம், सेवक लोग से ஆனா स्वीकार கர்த்தர் लेंगे, அங்கீகாரம் பண்ண लेकिन மாட்டார். परमेश्वर नहीं स्वीकारेगा। அல்லேலூயா. हालेलुया। இந்த வார்த்தையின்படி வாழுகிறவன் தான் பிழைப்பான். इस वचन के अनुसार जीने वाला ही जिएगा। இந்த வார்த்தையை தான் ஆண்டவர் முக்கியப்படுத்தி इस வைத்திருக்கிறார். वचन को ही परमेश्वर ने मुख्य बना அல்லேலூயா. இந்த हालेलुया। வார்த்தைக்கு நீங்கள் எவ்வளவு அதிகமாய் நேரம் செலவழிக்க முடியுமோ அவ்வளவு அதிகமாய் इस செலவழியுங்கள். वचन के लिए जितना अधिक आप समय बिता सकते हो उतना अधिक समय இந்த बिताइएगा। வார்த்தையை எவ்வளவு அதிகமாய் வாசிக்க முடியுமோ வாசியுங்கள். इस वचन को जितना आप अधिक पढ़ सकते हो आप पढ़िएगा। இந்த வார்த்தையை எவ்வளவு மனப்பாடம் செய்ய முடியுமோ மனப்பாடம் इस செய்யுங்கள். वचन को जितना आप अधिक मनपाठ कर सकते हो उसे मनपाठ இந்த कीजिए। வார்த்தையை எவ்வளவு தியானிக்க முடியுமோ அவ்வளவு इस தியானியுங்கள். वचन को जितना अधिक आप ध्यान कर सकते हो उसे मनन இந்த कीजिए। வார்த்தையின்படி வாழ கற்றுக்கொள்ளுங்கள். इस वचन के अनुसार जीने के लिए அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। இந்த வார்த்தையை ஆண்டவர் கனப்படுத்தி इस வச்சிருக்கிறார். वचन को परमेश्वर ने आदर ஓகே, देकर இப்போ रखा है। எபிரேயர் 4ஆம் அதிகாரத்துக்கு 12ஆம் வசனத்துக்கு வாங்க. अब इब्रानियों 4 अध्याय के இந்த 12 वचन में வார்த்தைக்குள்ளாக आइएगा। இருக்கிற குணாதிசயங்களை நாம் பார்க்கலாம். इस वचन के अंदर का गुण को हम देखेंगे। இவ்வளவு நேரம் அவருடைய வார்த்தை ஏன் விசேஷமானதுன்னு சொல்லி பார்த்துட்டோம். इतने देर उसका वचन क्यों विशेष कर हमने देखा। எல்லாவற்றை விட அவருடைய வார்த்தையே விசேஷமானது. सबसे अधिक उसका वचन அது विशेष है। மாத்திரமே விளைச்சலை கொடுக்கிறது. वही हमें उपज को देती அது है। மாத்திரமே நமக்கு பலன் கொடுக்கிறதா वही இருக்கிறது. अकेला हमें फल देती है। இப்போ அந்த தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டதா? अब वो परमेश्वर का वचन कैसा है? ஜீவனும் வல்லமையும் உள்ளதா இருக்கிறது. वो जीवित और प्रबल है। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। இந்த வார்த்தையை इस वचन को ஆண்டவர் எப்படி வைத்திருக்கிறார் என்றால் परमेश्वर ने कैसे रखा है? ஜீவன் வைத்திருக்கிறார் இல்ல, उसे जीवन रखा है। இந்த வார்த்தைக்குள் ஜீவன் இருக்கிறது. इस वचन में जीवन है। அல்லேலூயா, हालेलुया। ஜீவன் என்றால் என்ன? जीवन यानी क्या? எரேமியா 10ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். यिर्मयाह 10वां अध्याय के 10वां वचन को पढ़ेंगे। எரேமியா chapter 10 verse 10ல यिर्मयाह 10:10 में வாசிங்க. पढ़ेंगे। ஜீவன் என்பது கர்த்தரோ மெய்யான தெய்வம், அவர் ஜீவனுள்ள தேவன். போதும். அவர் யாரா?
वो कौन है? ஜீவனுள்ள தேவன். वो जीवित அப்ப परमेश्वर है। தேவன் என்றால் ஜீவன் என்று அர்த்தம். परमेश्वर यानी जीवन। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। தேவன் ஜீவன் என்றால் தேவன் என்று அர்த்தம். जीवन यानी परमेश्वर बताती है। ஹalleluya हालेलुया। அப்படி என்றால் என்ன அர்த்தம் அப்படினா इसका मतलब क्या है? இந்த வார்த்தைக்குள் ஜீவன் இருக்கிறது என்றால் इस वचन में जीवन है तो இந்த வார்த்தையானது ये वचन தேவனை போலவே வாழக்கூடியது. परमेश्वर के अनुसार ही जीती है। தேவனை போலவே இருக்கக்கூடியது. परमेश्वर के अनुसार ही रहती है। தேவன் எப்படிப்பட்டவரோ जैसा परमेश्वर है அப்படியே இந்த வார்த்தையும் இருக்கிறது. वैसा ही ये वचन भी है। எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? कितने लोग विश्वास करते हो? தேவன் எப்படிப்பட்டவரோ जैसा परमेश्वर அப்படியே है இந்த வார்த்தையும் இருக்கிறது. वैसा ही ये वचन भी है। தேவன் பரிசுத்தமானவர் என்றால் परमेश्वर यदि पवित्र है तो வார்த்தையும் பரிசுத்தமானது. वचन भी पवित्र है। தேவன் அழியாதவர் என்றால் परमेश्वर अविनाशी है तो வார்த்தையும் அழியாதது. वचन भी अविनाशी है। தேவன் நேற்று இன்றும் என்றும் மாறாதவர் என்றால் परमेश्वर कल आज और सदा के लिए न बदलने இந்த वाला है तो வார்த்தையும் நேற்று இன்றும் என்றும் மாறாதது. ये वचन भी कल आज और कभी न बदलने वाली தேவன் है। சத்தியமுள்ளவர் என்றால் परमेश्वर सत्य है तो இந்த வார்த்தையும் சத்தியமுள்ளது. ये वचन भी सत्य है। எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? कितने लोग भरोसा करते हो? ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। யோவான் 17ஆம் அதிகாரத்தின் 17ஆம் வசனம் சொல்லுகிறது. யோहन्ना 17वां अध्याय का 17 वचन कहती है। யோவான் 17:17 யோहन्ना 17:17 வாசிக்கலாம். पढ़ेंगे। உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். அல்லேலூயா हालेलुया। இங்க பாருங்க, यहाँ पर हम देखते ரெண்டு हैं காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. दो बातें कही गई உம்முடைய हैं। வசனத்தினாலே तेरे वचन के அவர்களை द्वारा பரிசுத்தமாக்கும். उन्हें पवित्र कर। இந்த வசனத்தினாலே பரிசுத்தமாக்குகிறார். ये वचन के द्वारा पवित्र करता है। அல்லேலூயா हालेलुया। இந்த வசனமே சத்தியம் என்று ये சொல்லப்பட்டிருக்கிறது. वचन ही सत्य ऐसे कहा गया। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया। இப்போ இந்த வசனம் நம்மை பரிசுத்தமாக்குகிறது. तो ये वचन हमें पवित्र करती है ஏனென்றால் क्योंकि தேவன் பரிசுத்தமானவர். परमेश्वर पवित्र है। அல்லேலூயா हालेलुया। தேவன் பரிசுத்தர். परमेश्वर पवित्र அவர் है। சொல்லுகிறார், वो कहता நான் है பரிசுத்தராய் இருக்கிறது போல मैं पवित्र जैसे நீங்களும் हूँ பரிசுத்தமாய் இருங்கள். आप भी पवित्र रहो। அல்லேலூயா हालेलुया। அப்ப தேவன் பரிசுத்தராய் இருக்கிறது போல तो जैसा परमेश्वर पवित्र है நாமும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் हम என்றால் भी पवित्र जीना है। तो தேவனை போல परमेश्वर के समान பரிசுத்தமாய் இருக்கிற परमेश्वर के இந்த साथ पवित्र रहने வசனம் நம்முடைய वाले வாழ்க்கையில வரணும். ये वचन हमारे जीवन में आना है। அல்லேலூயா हालेलुया। இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில் வந்துச்சுனா ये वचन यदि हमारे जीवन में आ தேவன் गई तो பரிசுத்தமாய் இருக்கிறது போல जैसे परमेश्वर நம்மளையும் पवित्र है பரிசுத்தமாக்கிறோம். हमें भी पवित्र बना देगी। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया। அப்ப இந்த வசனம் தான் ஒரு மனுஷனை அதிக तो ये பரிசுத்தப்படுத்துகிறது. वचन ही एक मनुष्य को अधिक पवित्र करती है। அல்லேலூயா हालेलुया। அடுத்து அங்க சொல்லுகிறது, अगला वहां पर कहा உம்முடைய गया है வசனமே சத்தியம். तेरा वचन ही सत्य है। யோவான் 14:16 இயேசு கிறிஸ்து சொன்னார். யோहन्ना 16:16 में यीशु मसीह ने कहा, 14:16 माफी चाहते हैं, யோहन्ना 14:16 में இல்லையே அந்த வசனம் இல்ல, அந்த வசனம் இல்ல. நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன். எந்த வசனம்? 17 இல்ல 14 6 ஓகே 6 so 16 இல்ல 6 ஓகே. நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன். யோहन्ना 14:6 में कहता है कि मैं ही मार्ग सत्य और जीवन। இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், तो यीशु मसीह कहता நான் है சத்தியம். मैं सत्य हूँ। அல்லேலூயா हालेलुया। நான் சத்தியம் என்று मैं சொல்லுகிறார். सत्य हूँ कर कहता है। ஆனால் யோவான் 17 என்ன சொல்லுகிறது? लेकिन யோहन्ना 17 में क्या உமது कहा? வசனம் आपका वचन சத்தியம் என்று சொல்லுகிறார். सत्य है அப்ப कहकर कहा தேவன் है। சத்தியமா இருக்கிறது போல परमेश्वर जैसा सत्य அவருடைய है வசனமும் சத்தியமா இருக்கிறது. उसका वचन भी सत्य है। அதுதான் ஜீவன் என்று பொருள். वही जीवन कर बताती है। ஜீவன் என்றால் जीवन यानी ஒரு மனிதனை एक मनुष्य को அவன் மனிதன் நினைக்கிறபடி வாழ வைக்கிறது தான் ஜீவன். वो मनुष्य जैसे सोचता है उसके अनुसार जीने लगाने वाला ही सत्य है। அல்லேலூயா हालेलुया। நான் சொல்றது புரியுதா? जो कहता ஒரு समझ पा மனுஷன் रहे? இருக்கிறாங்க, एक मनुष्य है। அந்த மனிதனுக்குள் उस मनुष्य के எப்பொழுது अंदर ஜீவன் வருகிறதோ, जब जीवन आती है, எப்பொழுது कब ஜீவன் வருகிறதோ जब जीवन आती है, அப்பொழுது அந்த மனிதன் என்ன நினைக்கிறானோ அப்படி செயல்பட ஆரம்பிக்கும். जब वो मनुष्य जो सोचता है उसके अनुसार क्रिया करने लगती है। அல்லேலூயா हालेलुया। நான் இப்படி சொல்லுகிறேன். मैं ऐसा कहता हूँ। இப்போ ஒரு மனிதன் மரித்து போன மனிதன் இருக்கிறான். अब एक मरा हुआ मनुष्य है, அவங்களால ஏதாவது செய்ய முடியும் वो கேட்டா कुछ कर सकता है कहेंगे எதுவுமே तो? செய்ய वो முடியாது. कुछ नहीं कर ஏன்னா सकता है, அவங்களுக்குள்ள என்ன இல்ல? क्योंकि उसके अंदर क्या नहीं है? ஜீவன் இல்ல. जीवन नहीं அவங்க है। நினைச்சாலும் செய்ய முடியாது. वो सोचने पर भी नहीं कर सकता ஜீவன் है। இல்ல. जीवन ஆனா नहीं இதே है। நேரத்துல लेकिन इसी समय में ஜீவனுடைய ஒரு மனிதன் இருக்கிறான். एक जीवित मनुष्य है। இப்போ இந்த மனிதன் நினைக்கிறான், अब ये मनुष्य सोचता है நான் ஓட வேண்டும். मैं दौड़ना है। அப்ப இந்த ஜீவன் என்ன பண்ணும் தெரியுமா? तो ये जीवन क्या करेगी? ஓடும்படியா கால்களை பலப்படுத்த वो ஆரம்பிக்கும். दौड़ने के लिए पैरों को बल देगी। அல்லேலூயா. हालेलुया। இந்த மனிதன் நினைக்கிறான் நான் பேசணும். ये मनुष्य सोचता है मैं அப்ப இந்த बोलूंगा। ஜீவன் சொல்லுகிறது பேச வைக்கிறது. तो ये जीवन कहती है बोलने அப்போ लगाती है। ஒரு மனிதனுடைய செயலை तो एक मनुष्य के क्रिया அவனுக்குள் இருக்கிற ஜீவன் மூலம் தான் செயல்படுத்த उसके முடியும். अंदर के जीवन के द्वारा ही क्रिया में ला सकते हैं। அப்படியே
वैसे ही தேவனுடைய செயலை परमेश्वर की क्रियाओं को அவருக்குள் இருக்கிற ஜீவனாகிய வசனம் தான் செயல்படுத்த उसके முடியும். अंदर के जीवन नामक क्रिया के द्वारा ही करा सकती எத்தனை है। பேர் விசுவாசிக்கிறீங்க? कितने लोग विश्वास करते ஹalleluya. हो? हालेलुया। தேவன் என்ன செய்ய நினைக்கிறாரோ परमेश्वर जो करने सोचता அதை है எல்லாம் இந்த வசனத்திலிருந்து தான் செய்வார். वो सब बातों को ये वचन के द्वारा ही இந்த करेगा। வசனம் இல்லாமல் என் தேவன் ஒரு காரியத்தை செய்ய ये மாட்டார். वचन के बिना मेरा परमेश्वर एक भी बात को नहीं ஏன்னா இந்த करेगा, வசனம் அவருடைய ஜீவனா இருக்கு. क्योंकि ये वचन उसका जीवन है। ஹalleluya. हालेलुया। உங்களுக்கு என்ன காரியத்தை செய்தாலும் आपके लिए जो भी कार्य करे இந்த வசனத்தை மீறி ஆண்டவர் செய்ய மாட்டார். इस वचन से बढ़कर वो नहीं இந்த करेगा। வசனத்துல என்ன சொன்னாரோ அதை தான் செய்வார் इस ஆண்டவர். वचन में जो कहा है वही இந்த करेगा। வசனத்துல என்ன எழுதி கொடுத்தாரோ அதை தான் ஆண்டவர் इस செய்வார். वचन में जो लिख कर दिया है वही அதை करेगा, மீறி எதையும் செய்ய மாட்டார். उससे बढ़कर वो नहीं ஏன் करेगा। அப்படினா क्यों कहे तो அவருடைய ஜீவனாகிய அந்த வசனத்தை उसका जीवन नामक நமக்காக वचन ஆல்ரெடி கொடுத்துட்டார். वो पहले ही हमारे लिए दे चुका ஹalleluya. है। हालेलुया। ஹalleluya. हालेलुया। அப்ப அவருடைய வசனம் எப்படிப்பட்டதா तो இருக்கிறது? उसका वचन कैसा है? ஜீவனா இருக்கிறது. वो जीवन है। அந்த ஜீவனா இருக்கிறதுனால वो जीवन होने के कारण யோவான் 5ஆம் அதிகாரத்தின் 24ஆம் வசனம் சொல்லுகிறது. यूहन्ना 5वां अध्याय के 24वां वचन John कहती chapter है, 5 verse 24 பாருங்க. यूहन्ना 5:24 में देखिएगा, என் வசனத்தை கேட்டு मेरे वचन को सुनकर என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாக உங்களுக்கு சொல்கிறார். இங்க சொல்லுகிறார், यहाँ पर कहा गया है யார் ஜீவனுக்கு உள் வாழ்கிறார்கள், जो जीवन में जीते हैं, ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறான் जो என்றால் जीवन के लिए होकर அவன் रहते हैं, ஜீவனுக்குள் இருக்கிறான் என்று वो அர்த்தம். जीवन में है कर யார் मतलब है। ஜீவனுக்குள் இருக்கிறாங்க, जो कोई जीवन में है, யாருடைய வாழ்க்கையில் ஜீவன் இருக்கிறது, जिस किसी के जीवन में जीवन என் है, வசனத்தை जान है, கேட்டு मेरे वचन को सुनकर, முதலாவது வசனத்தை கேட்கணும். पहले वचन को सुनना है, அதுக்கப்புறம் சொல்றார் என்னை அனுப்பினவரை விசுவாசித்து उसके बाद कहता है कि मुझे भेजने वालों को नित्य जीवन विश्वास कर उंडे। उसके लिए अनंत काल का அப்ப जीवन है। யார் ஒருவர் இந்த வசனத்தை तो கேட்கிறார்களோ जो कोई इस वचन को सुनते हैं அவர்களுக்குள் தான் ஜீவன் இருக்கிறது. उन्हीं में जीवन है। அல்லேலூயா. हालेलुया। இந்த வசனத்தை கேட்கல அப்படின்னா ये वचन को नहीं सुनेंगे நீங்கள் तो ஜீவனுக்குள் இல்லை आप जीवन में नहीं हो, என்று நல்லா புரிந்து கொள்ளுங்க. इसे अच्छे से समझ लीजिए। நீங்க சில நேரத்துல யோசிப்பேன் தெரியுமா, कुछ समय आप सोचते हो வசனத்தை ना, வாசித்து என்ன கிடைக்க போகுது, वचन को पढ़कर क्या मिलने वाली, வசனத்தின்படி வாழ்ந்து என்ன கிடைக்க போகுது, वचन के अनुसार जीकर क्या ஏன் होने டெய்லி वाला வசனம் है, வாசிக்கணும்? क्यों हर दिन वचन पढ़ना है। அல்லேலூயா. हालेलुया। இந்த வசனம் இல்ல அப்படியே உங்களுக்குள் ஜீவனே இல்லைன்னு ये அர்த்தம். वचन नहीं है तो आप में जीवन नहीं இந்த है, ஜீவன் இல்ல, நித்திய ஜீவனும் கிடையாது. ये जीवन भी नहीं, अनंत काल का जीवन भी नहीं அல்லேலூயா. है। हालेलुया। இந்த வாழ்க்கையில உங்களுக்குள்ள ஜீவன் இல்ல, इस जीवन में आपके अंदर जान नहीं है, இந்த ஜீவன் தான் நித்திய ஜீவனுக்கு நேரா நடத்தும். यही जान आपको अनंत काल के जीवन की இந்த ओर चलाएगी। வசனமே நித்திய ஜீவனுக்கு நேராய் நம்மை ये நடத்துகிறது. वचन ही हमें अनंत काल के जीवन की அப்ப ओर நித்திய चलाएगी। ஜீவனுக்கு போகணும் அப்படின்னா तो अनंत काल के जीवन के लिए जाना है, ஜீவனாகிய तो இந்த வசனத்தின்படி நீங்கள் வாழ வேண்டும். जीवन नामक इस वचन के अनुसार आपको இந்த जीना வசனம் है। உங்களுக்குள்ள இருக்கணும். ये वचन आप में होना இந்த जरूरी है। வசனத்தை கேட்டு इस वचन को सुनकर அவரை விசுவாசித்து उस पर विश्वास அதன்படி कर வாழும் பொழுதுதான் उसके अनुसार நாம் जीते समय ஜீவனுக்கு உட்பட்டவர்களாய் हम இருக்கிறோம். जीवन के योग्य बनते யோவான் हैं। 6ஆம் அதிகாரத்தின் 63ஆம் வசனம் சொல்லுகிறது, யோவான் 6वां अध्याय के 63वां वचन कहती है, ஆவியே உயிர்ப்பிக்கிறது, आत्मा ही जिलाती है, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. लेकिन मांस किसी और के நான் लिए प्रयोग உங்களுக்கு नहीं है। சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் मैं இருக்கிறது. आपके लिए कहने वाला वचन जो आत्मा और जीवन है। அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் சொல்லுகிற வசனம் ஆவியாயும் वो ஜீவனுமாய் कहने இருக்கிறது. वाला वचन आत्मा और जीवन है। யோவான் 12:48ஆம் வசனத்தை பார்க்கலாம். யோहन्ना 12 उसका 42 वचन में ஜான் देखते हैं। 12:48ல பாருங்க, யோहन्ना 12:42 அவருடைய வசனம் என்ன செய்கிறதா, उसका वचन क्या कहती है, என் வார்த்தைகள் ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது, நான் சொன்ன வசனமே கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். இந்த வசனம் 47ஆம் வசனத்தை பார்க்கலாம். 47 वचन से देखेंगे, ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டும் यदि कोई मेरे बातों को सुनकर விசுவாசியாமற் போனால் उसे विश्वास किए அவனை बिना நான் रहे நியாயம் तो தீர்ப்பதில்லை. मैं उससे दोषी नहीं நான் ठहराऊंगा। உலகத்தை நியாயம் தீர்க்க வராமல் मैं जगत का उद्धार करने உலகத்தை नहीं, ரட்சிக்க வந்தேன். लेकिन जगत को उद्धार करने आया இங்கு हूं। சொல்லுகிறார், यहाँ पर कहता நான் है நியாயம் தீர்க்க வரல, मैं न्याय करने நான் नहीं, உலகத்தை ரட்சிக்க வந்தேன். मैं दुनिया को उद्धार करने ஆனால் आया हूं। இன்னொரு இடத்துல வசனம் சொல்லுகிறது, लेकिन एक और जगह में वचन कहती है, நியாயம் தீர்க்கிற அதிகாரத்தை குமாரனுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். वो दोषी ठहराने वाले अधिकार को पुत्र को பிதாவானவர் देता है। தாமே நியாயம் தீர்க்காமல் पिता खुद दोषी न ठहराते நியாயம் हुए தீர்க்கிற அதிகாரத்தை குமாரனுக்கு उस கொடுக்கிறார். न्याय करने वाले अधिकार को पुत्र को ஆனா देता இயேசு है। கிறிஸ்து சொல்லுகிறார், लेकिन यीशु मसीह क्या நான் நியாயம் कहता தீர்க்க है, வரல, मैं न्याय நான் करने ரட்சிக்க नहीं, வந்திருக்கிறேன். मैं उद्धार करने आया हूं। அப்படின்னா என்ன, கொஞ்சம் முரண்பாடா தெரியுதுல? इसका मतलब क्या है, थोड़ा सा दोनों में கொஞ்சம் भिन्नता முரண்பாடா लगती இருக்கா है। இல்லையா? दोनों अलग अलग लग रही है। பிதா சொல்றாரு, நான் குமாரன் தான் நியாயம் தீர்க்க போறேன். पिता कहता है कि पुत्र ही न्याय करेगा, குமாரன் சொல்றாரு, நான் நியாயம் தீர்க்க लेकिन माட்டேன். पुत्र कहता है मैं न्याय சொல்லிட்டு அவர் करूंगा। சொல்லுகிறாரு, वो कहकर कहता என்னை है தள்ளி
मुझे टुकरा என் कर வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை मेरे वचन को नहीं நியாயம் मानने वाला, தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. उसके लिए एक दिन न्याय की நான் जाएगी। சொன்ன வசனமே அவனை நியாயம் தீர்க்கும். मैं कहने वाला वचन ही उसे न्याय அப்படி करेगा। என்ன நல்லா புரிந்து கொள்ளுங்க. ऐसे समझ लीजिए, இயேசு கிறிஸ்து தான் நியாயம் தீர்க்க போகிறார். यीशु मसीह ही न्याय करने वाला அந்த है। அதிகாரத்தை பிதாவாகிய தேவன் கொடுத்துட்டார். उस अधिकार को पिता ने दे ஆனா அதே दिया है। நேரத்துல लेकिन उसी समय இயேசு में கிறிஸ்து செய்ய வேண்டிய அந்த நியாய தீர்ப்பை यीशु मसीह करने वाला उस न्याय எது செய்யும் அப்படின்னா क्या करेगी? இந்த வசனம் செய்யும். ये वचन करेगी। அல்லேலூயா. हालेलुया। ஏன் அப்படின்னா क्यों कहे तो இயேசு கிறிஸ்து செய்கிறதை यीशु मसीह जो करता है, இயேசு கிறிஸ்துவுக்குள் ஜீவனாய் இருக்கிற यीशु வசனம் செய்யும். मसीह के अंदर जीवन रहने वाला ये वचन करेगी। நான் சொல்றது புரியுதா? जो कहता है இயேசு समझ पा கிறிஸ்து रहे हैं? எதை செய்ய நினைக்கிறாரோ यीशु मसीह जिसे करना चाहता है, அதை இந்த வசனத்தின் மூலம் அவர் செய்வார். उसे इस वचन के द्वारा वो करेगा। உங்களை பரிசுத்தப்படுத்துகிற இந்த வசனம் தான். आपको पवित्र करना भी ये वचन है, நியாயம் தீர்க்க போறது இந்த வசனம் தான். आपको न्याय करने वाला भी ये वचन है। அல்லேலூயா. हालेलुया। இந்த வசனத்திற்கு அவ்வளவு கனத்தை ஆண்டவர் इस கொடுத்திருக்கிறார். वचन के लिए परमेश्वर ने इतने आदर को दे அதாவது रखा இந்த है, வசனம் ஜீவனுள்ளதாய் इसलिए वो இருக்கிறது. कहता है उसका वचन जीवन है। இந்த வசனத்துக்குள் தேவன் उस இருக்கிறார். वचन के अंदर परमेश्वर है, தேவனுடைய செயல் இருக்கிறது. परमेश्वर की क्रिया है। தேவன் என்ன நினைக்கிறார் அதை செய்து முடிக்கிற परमेश्वर வசனம். जो सोचता है उसे कर कर पूरा करती है वचन। அல்லேலூயா. हालेलुया। அப்ப ஜீவனுள்ளதாய் இருக்கிறது. तो जीवन के साथ है, அதோடு கூட என்ன சொல்லுகிறது தெரியுமா? उसके साथ क्या कहता है? வல்லமையுள்ளதாயும் இருக்கிறது. वो प्रबल के साथ भी है। இந்த வல்லமை என்றால் என்ன? ये प्रबल यानी क्या? வல்லமை என்றால் என்ன? प्रबल यानी क्या? அதை சுத்த தமிழ்ல சொல்லணும்னா उसे शुद्ध तमिल में कहना है तो செயல் ஆற்றல் என்று சொல்லலாம். उसे क्रिया करना। அல்லேலூயா. हालेलुया। செயல் ஆற்றல் அப்படினா क्रिया करना, ஒரு செயலை செய்யும்படியான ஆற்றல் வருகிறது, அதுதான் வல்லமை. एक काम को करने के लिए जो आती है मदद, वही एक ஏனா ஒரு क्रिया है। தமிழ் டிரான்ஸ்லேஷன் அப்படிதான் எழுதி இருக்கு. क्योंकि एक तमिल अनुवाद में ऐसे लिखी गई है, ஜீவனையும் செயல் ஆற்றலையும் உள்ளதா இருக்கிறது. जीवन को भी क्रिया में करने लायक है। இப்போ இரண்டாவது, दूसरा, இப்போ அவருடைய ஜீவனாய் இருந்து தேவனை அது வெளிப்படுத்துகிறது. उसका जीवन रहकर वो परमेश्वर को प्रकट करती இரண்டாவது है। இது செயல் ஆற்றலை அப்படினா வல்லமையுடையதா இருந்து दूसरा, ये प्रबलशाली होकर அவருடைய செயலை எல்லாம் செய்து வருகிறது. उसके सारे कामों को ये कर कर आती है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। ஜீவன் உள்ள இருந்தா தான் செயல்பட முடியும். जीवन अंदर रहेगी तो ही क्रिया कर இந்த सकती है। வசனம் செயல்படுகிற தன்மையுடையது. ये वचन क्रिया करने वाला एक गुण को पाई है। எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? कितने लोग विश्वास இந்த करते हो? வசனம் ये वचन செயல்படும். क्रिया करेगी। இட்ஸ் வர்க்கிங். நல்லா புரிந்து கொள்ளுங்க. इसका मतलब वो काम இந்த करेगी। வசனம் ये वचन செயல்படும். क्रिया करेगी। அதுதான் வல்லமைன்னு சொல்லப்பட்டிருக்கு. यही सामर्थ प्रबल कहा இந்த गया है। வசனம் எப்படிப்பட்டதென்றா ये वचन कैसा है? அது சொன்னா அதை செய்ய वो ஆரம்பிக்கும். कहते ही वो करने लगेगी। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। எத்தனை பேர் நம்புறீங்க? कितने लोग भरोसा இந்த करते हो? வசனத்தை சொன்னா அது செயல்படும். ये वचन को कहते ही वो करने நான் लगेगी। உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக செய்வேன் என்று சொன்னால் मैं तुम्हें आशीष करने और बढ़ने ही बढ़ने लगाऊंगा, ऐसे कहते ही என்ன நடக்கும்? वो क्या होगी? ஆசீர்வாதம் வரும், आशीष आएगी, பெருக்கம் வரும். बढ़ती आएगी। அல்லேலூயா. ஏன்னா क्योंकि இந்த வசனம் செயல்படும். ये वचन वो क्रिया करेगी। அல்லேலூயா. हालेलुया। இந்த வசனம் செயல்படுகிற தன்மையுடையதா ये இருப்பதனால वचन क्रिया करने के गुण को இந்த पाई है। வசனத்தை इसके நாம் சொல்லும் பொழுது लिए इस वचन को हम कहते அல்லது இந்த समय, வசனத்தை தேவன் சொல்லும் பொழுது इस वचन को परमेश्वर कहते அந்த समय, வசனம் நமக்குள்ளாக செயல்பட वो ஆரம்பிக்கிறது. वचन हमारे अंदर क्रिया करने लगेगी। சங்கீதம் 127 அதிகாரத்தின் 20 வசனத்தை பார்க்கும் பொழுது वही संगीत 107 उसका 20 वचन में देखते हैं। 107:20 பார்க்கும் பொழுது 107 20 में அவர் देखते தம்முடைய हैं, வசனத்தை அனுப்பி वो குணமாக்குகிறார். अपने वचन को भेजकर चंगा करता है। வசனத்தை அனுப்பி என்ன பண்றாரா? वचन को भेजकर क्या करता है? குணமாக்குகிறார். वो चंगा करता है। புரியுதா? हालेलुया। அப்ப குணமாக்குகிற வல்லமை எதுல இருக்கு? तो चंगा करने वाला सामर्थ्य वचनத்துல किसमें है? இருக்கு. वचन में है। குணமாக்குகிற செயல் எதுல இருக்கு? चंगा करने वाली क्रिया किसमें है? சொல்லுங்க சொல்லுங்க. குணமாக்குற செயல் எதுல तो இருக்கு? चंगा करने वाली क्रिया किसमें है? வசனத்துல இருக்கு. वचन में है। நம்பிட்டீங்களா? भरोसा करते हो? என்ன குணமாக்குற செயல் வசனத்துல இருக்கு. मुझे चंगा करने वाली क्रिया மத்தேயு वचन 8 में है। அதிகாரத்தின் 8 வசனத்துக்கு வாங்க. मत्ती 8वां अध्याय के 8वें वचन में இங்க आइए। ஒரு மனுஷன் வருகிறார். यहाँ पर एक मनुष्य ஒரு आता நூற்றுக்கு है, அதிபதி வருகிறார். एक 100 का सरदार இப்ப आता இந்த है। நூற்றுக்கு அதிபதி வந்து अब ये 100 का என் सरदार, வேலைக்காரர் ரொம்ப சுகவீனமா இருக்கிறா, मेरा नौकर जो है बहुत बीमार है, कहता है அவனை சுத்தமாக்கணும். उसे चंगा இப்ப करना है। இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், अब यीशु मसीह ஓகே कहता நான் வந்து है, அவனை சுத்தமாக்குவேன். ठीक है मैं आकर उसे चंगा இப்ப करता அந்த हूं। நூற்றுக்கு அதிபதி என்ன சொல்றான்? अब वो 100 का सरदार क्या कहता ஆண்டவரே, है? हे நீர் परमेश्वर, என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. आप मेरे घर में प्रवेश करने के लिए मैं ஒரு योग्य नहीं வார்த்தை हूं। மாத்திரம் சொல்லும், केवल एक शब्द कहिए, அப்பொழுது என் வேலைக்காரன் சுத்தமாவான். तब मेरा नौकर जो है चंगा हो जाएगा। ஆண்டவர் குணமாக்குகிறவர். परमेश्वर चंगा करने वाला है। அல்லேலூயா. அல்லேலூயா। இப்ப அந்த குணமாக்குற வல்லமை எதுக்கு வச்சிருக்கிறார்? अब उस चंगा करने वाले वरदान को அவருடைய क्यों रखा है?
வார்த்தைகள் வைக்கிறாரு. उसके वचन के अंदर रखता இப்ப है. இந்த 100க்கு அதிபதி எதை கேட்டான்? अब ये 100 के सरदार ने किसे குணமாக்குற வல்லமையை கேட்டானா வார்த்தையை கேட்டானா? चंगा करने वाले सामर्थ्य को मांगा या वचन को मांगा? நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சில பாடங்கள் இருக்கிறது. हम सीख लेने वाले कुछ बातें हैं. இவன் எதை கேட்டான்? इसने किसे मांगा? குணமாக்குற வல்லமையை கேட்கல. ये चंगा करने वाले सामर्थ्य को இந்த नहीं, வார்த்தையை கேட்டான். இந்த வார்த்தை என் வேட்டுக்குள்ள வந்துட்டுனா குணம் தானா வந்துரும். इस वचन को मांगा. ये वचन के द्वारा अगर आ गए तो अपने आप चंगाई आ நான் जाएगी. இப்படி சொல்றேன். मैं ऐसे कहता हूँ, தேவன் அந்த வீட்டுக்குள்ள போய் தான் குணமாக்கணும். परमेश्वर उस घर के अंदर जाके ही चंगा இயேசு करना கிறிஸ்து है. ரியலா ஒரு உண்மையா சொல்லணும் அப்படினா अगर सच्चाई में कहना है तो இயேசு கிறிஸ்து அவன் வீட்டுக்குள்ள போய் தான் குணமாக்கணும். यीशु मसीह उसके घर के अंदर जाकर ही चंगा ஆனா करना है. இவன் சொல்றான், लेकिन ये कहता है, இயேசு கிறிஸ்து என் வீட்டுக்குள்ள வர நான் பாத்திரம் இல்ல. यीशु मसीह मेरे घर में आने के लिए मैं काबिल नहीं. ஆனால் लेकिन இயேசு கிறிஸ்து வந்து குணமாக்குற ஒரு செயலை செய்ய यीशु मसीह आकर चंगा करने वाले क्रिया को करने, அவருடைய வசனம் என் வீட்டுக்குள்ள வந்தா போதும். उसका वचन मेरे घर पर आए तो काफी है. ஹalleluya हालेलुया, ஹalleluya हालेलुया. வசனம் வீட்டுக்குள்ள வந்தா குணம் வந்துருங்க. वचन घर पर आ गए तो चंगाई अपने आप வசனம் आएगी. வாழ்க்கையில வந்துட்டா சுகம் உண்டாயிரும். वचन जीवन में आएगी तो चंगाई अपने வசனம் आप வந்துச்சுனா आएगी. ஆசீர்வாதம் வந்துரும். वचन आ गई तो आशीष अपने आप ஹalleluya आएगी. நம்ம இப்ப எதை கேக்குறோங்க எதை ரொம்ப अब हम முக்கியம். किससे मांगते यही मुख्य है. ஹalleluya हालेलुया. சுகத்தை கேக்குறது ரொம்ப முக்கியம். चंगाई को मांगना मुख्य है. ஆனா அதை விட लेकिन उससे भी बढ़कर வசனத்துல இருந்து சுகத்தை கேளுங்க, அது ரொம்ப ஆச்சரியமா वचन के இருக்கும். द्वारा चंगाई को मांगिए, उसमें बड़ा सामर्थ्य है. ஹalleluya हालेलुया. சுகம் கொடுத்தா அது சாதாரணமானது. चंगाई दे दे तो वो साधारण ஆனா है. வசனத்துல இருந்து சுகம் கிடைத்தா அது ஆச்சரியமானது. लेकिन वचन से चंगाई मिले तो वो आश्चर्य है. ஹalleluya हालेलुया. இந்த சம்பவத்துல என்ன நடந்ததுங்க? ये संभव में क्या हुआ? இயேசு கிறிஸ்து ஆச்சரியப்பட்டார். यीशु मसीह இப்படி अचंभित ஒரு हुआ. விசுவாசமா? ऐसा एक विश्वास போப்பா, है क्या? உன் விசுவாசம்படி ஆக क्या கடவுள். तेरे विश्वास के अनुसार होने அந்த दे. வார்த்தையானது वो वचन இயேசு கிறிஸ்து போகாமலும் சுகமாக்க முடியும் என்பதை நிரூபித்தது. यीशु मसीह जाए बिना भी चंगा कर सकती है, इसे भरोसा दिलाती இயேசு है. கிறிஸ்து அந்த வீட்டுக்குள் போகல, यीशु मसीह उस घर पर नहीं ஆனா गया, சுகம் உண்டானதுங்க. लेकिन चंगाई சுகம் हुई. உண்டானதுங்க. लेकिन चंगाई காரணம் हुई. என்ன தெரியுமா? कारण क्या है இந்த जानते हैं? வசனம் செயலாற்றும் தன்மையுடையது. ये वचन क्रिया करने वाले एक सामर्थ्य को இந்த पाई है. வசனம் வொர்க் பண்ணு என்பதை நம்புங்க. ये वचन काम करेगी, इसे भरोसा करना है. ஹalleluya हालेलुया. ஹalleluya हालेलुया. 8:16 மத்தேயு 8:16 அவருடைய வார்த்தையினாலே அவர் பிசாசுகளை துரத்தினார். मत्ती 8:16 में कहा गया कि उस वचन के अनुसार वो शैतान को அவருடைய भगाता है. வார்த்தையினாலே அவர் சொஸ்தமாக்கினார். उस वचन के अनुसार उसने चंगा किया. ஹalleluya हालेलुया. ஹalleluya हालेलुया. இப்ப பாருங்களேன், ரெண்டு சம்பவத்தை நான் உங்களோட ஒப்பிடுறேன். अब दो संभव को मैं तुलना करता हूं. ஒன்னு நம்ம சுகத்தை பார்த்துட்டோம், एक हमने चंगाई को देखा, இன்னொரு ஆவிக்குரிய ரீதியில ஒரு காரியத்தை பார்ப்போம். दूसरा आत्मिक रीति में एक और बात को இந்த வசனம் देखेंगे. எவ்வளவு ஆச்சரியமா செயல்படுகிறது ये பாருங்க. वचन कितने अद्भुत रीति से क्रिया அப்போஸ்தலர் करती है. 2ஆம் அதிகாரத்துல प्रेरित दूसरा अध्याय में ஆண்டவர் 1ஆம் அதிகாரத்துல சொன்னாரு, परमेश्वर ने पहले நீங்க अध्याय में போய் कहा, எருசலேமை காத்துருங்க, तुम जाकर यरूशलेम में बाट பரிசுத்த ஆவி जोड़ना, உங்களிடத்துல வரும். पवित्र आत्मा तुम्हारे पास 2ஆம் आएगी. அதிகாரத்துல दूसरे अध्याय அதே में போல காத்திருந்த பொழுது वैसे ही जब वो बाट जो रहे என்ன थे, வந்தது? क्या आई थी? ஆவியானவர் வந்து இறங்கிட்டார். पवित्र आत्मा आकर उतर பரிசுத்த गया. ஆவியானவர் வந்து இறங்கிட்டார். पवित्र आत्मा आकर उतर गया. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துல प्रेरित 10वां अध्याय में 44ஆம் वचनத்தை பாருங்க. 44 वचन को देखिए. அப்போஸ்தலர் 10:40 10:44 Acts 10. प्रेरित 10 उसका 44 को देखिए. அந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அல்லேலூயா. हालेलुया. இப்ப கொஞ்சம் யோசித்து பாருங்க. थोड़ा सोच कर देखिए. 1ஆம் அதிகாரத்துல சொன்னார், நீங்க காத்துருங்க, पहले अध्याय में कहा तुम நான் बाट உங்களுக்கு जोड़ना, பரிசுத்த ஆவியை கொடுப்பேன். मैं तुम्हारे लिए पवित्र आत्मा को காத்திருந்த भेजूंगा. பொழுது அப்படியே பரிசுத்த ஆவியை பெற்றுட்டாங்க. जैसे बाट जो रहे थे वैसे पवित्र आत्मा को पा கொர்நேலியு लिए. வீட்டுல कुरनेलियो के घर पर, கொர்நேலியு வீட்டுல कुरनेलियो के என்ன घर நடந்தது पर தெரியுமா? क्या हुआ? வார்த்தைகளை கேட்ட பொழுது பரிசுத்த ஆவியானவர் वचन இறங்கினார். को सुनते समय पवित्र आत्मा उतर कर आए. அங்கு वहां पर நீங்க காத்திருங்க, நான் உங்களுக்கு பரிசுத்த ஆவியை तुम அனுப்புவேன். बाट जोड़ना, तुम्हारे लिए मैं पवित्र आत्मा भेजूंगा. ரைட் டு அண்டர்ஸ்டாண்ட், கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்க. थोड़ा समझने की இயேசு कोशिश कीजिए. நான் அனுப்புகிற தேற்றரவாளர், वो कहता है कि मैं भेजने वाला, तसल्ली நான் देने தான் பரிசுத்த वाला, ஆவியை அனுப்ப போகிறேன், मैं पवित्र आत्मा को भेजने நான் वाला தான் हूं, அபிஷேகத்தை கொடுக்க போகிறேன். मैं अभिषेक को देने वाला हूं. ஆனா அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துல எனக்கு தெரியுமா, लेकिन प्रेरित 10वां अध्याय में क्या அவர் होती है? கொடுக்க வேண்டிய அபிஷேகத்தை, वो देने वाले अभिषेक को, அவர் கொடுக்க வேண்டிய பரிசுத்த ஆவியை वो देने वाले पवित्र आत्मा को வார்த்தை கொடுக்க ஆரம்பித்தார். वचन देने लग गई है. ஹalleluya हालेलुया. ஹalleluya हालेलुया. வார்த்தை கொடுக்க ஆரம்பிச்சீங்க, वचन देने लग गई அந்த है. வார்த்தையை கேட்க ஆரம்பிச்ச उस உடனே वचन को सुनते ही அபிஷேகம் வந்து இறங்க ஆரம்பிச்சு, अभिषेक आकर उतरने பரிசுத்த लग ஆவியை गई. இறங்கினார். पवित्र आत्मा उतर எல்லாரும் गए. பல வரங்களை பேச सबको ஆரம்பித்தாங்க, कई वरदान में அந்நிய बोलने பாஷையில लगे, பேச अन्य ஆரம்பித்தாங்க. भाषा में बोलने लगे. ஹalleluya. हालेलुया. இது உண்மையாக இயேசு கிறிஸ்து வந்து செய்ய வேண்டிய காரியம். ये सच्चाई में यीशु मसीह आकर करने वाली काम है. ஆனா வார்த்தையும் இயேசு கிறிஸ்து செய்கிறதை செய்யும். लेकिन அவ்வளவுதான். वचन भी यीशु मसीह करने वाले बातों को करेगी. ஹalleluya.
ஹalleluya हालेलुया எத்தனை பேர் நம்புறீங்க कितने लोग भरोसा இந்த करते வார்த்தை हो உங்க வாழ்க்கையில वो செயல்படும் वचन आपके जीवन में क्रिया நம்புங்க करेगी அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே केवल இல்ல आप भरोसा இந்த வசனத்தை कीजिए படிக்க சொல்ல நம்பிக்கையோடு படிங்க इस वचन को पढ़ते समय भरोसे के இந்த साथ வசனத்தை கேட்க पढ़िएगा சொல்ல நம்பிக்கையோடு கேளுங்க वचन को सुनते समय भरोसे के இந்த साथ सुनिएगा வசனத்துக்குள் ஜீவன் இருக்குதுப்பா इस वचन में जीवन है இந்த पिता வசனத்துக்குள் வல்லமை इस இருக்கிறது वचन के अंदर सामर्थ्य அது है என் வாழ்க்கையில செயல்பட முடியும் वो मेरे जीवन में क्रिया कर सकती என்னுடைய है குடும்பத்துல செயல்பட मेरे முடியும் परिवार में क्रिया कर सकती है ஹalleluya हालेलुया அது செயலாற்றல் உள்ள வசனம் என वो புரிந்து கொள்ளுங்க क्रिया करने के सामर्थ्य को पाइए कर समझ ஹalleluya लेना அதுதான் அந்த வசனத்தின் மேன்மை यही वचन இந்த का एक வசனம் विशेषता எப்படி கேரக்டர் உடைய தெரியுமா ये वचन कैसे गुण पाई தேவனை வெளிப்படுத்துவது மாத்திரமல்ல ये केवल परमेश्वर को प्रकट नहीं தேவனுடைய करती செயலையும் செய்கிறது இது परमेश्वर के कामों को भी करती है ஹalleluya தேவனுடைய செயல் உங்க வாழ்க்கையில் நடக்கணுமா परमेश्वर के काम यदि आपके நீங்க जीवन में होना ஒண்ணுமே है செய்ய வேண்டாங்க तो आपको कुछ और नहीं करना है வசனத்தை மட்டும் அறிக்கையிட்டுக்கிட்டே இருங்க वचन को केवल कबूल करते रहो ஹalleluya हालेलुया வசனத்தை அறிக்கையிட்டுக்கிட்டே இருங்க वचन को कबूल करते ही रहो தேவனுடைய செயல் நடக்க ஆரம்பிக்கும் परमेश्वर के काम अपने आप அது होने எப்படி लगेंगे அறிக்கையிட வேண்டும் वो कैसे कबूल करना है அந்த எபிரேயர் 4:12க்கு வாங்க इब्रानियों 4:12 में आइएगा அது சொல்லுகிறது उसमें कहा गया இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் दो धारी तलवार ஹalleluya हालेलुया எப்படிப்பட்ட பட்டயமா वो कैसा तलवार है இருபுறமும் கருக்குள்ள பட்டயமா இருக்கிறது वो दो धारी तलवार के அந்த समान है கருக்கான பட்டயம் वो दो धारी என்ன चौका तलवार செய்கிறது क्या करती है என்ன செய்கிறது क्या करती அந்த है வசனத்துல என்ன சொல்லுகிறது उस वचन में क्या कहा அங்க गया है சொல்லுகிறது वो कहता இந்த है கருக்கான பட்டயம் ये जो एक चौकीला तलवार ஆத்துமாவையும் प्राण ஆவியையும் और आत्मा को கணுக்களையும் गांठ गांठ ஊனையும் பிரிக்கிறது और गूंदे गूंदे को अलग करती ரெண்டு है செயலை செய்யுது दो बातों को करती है ஹalleluya हालेलुया இந்த ரெண்டு புற கருக்குள்ள பட்டயம் ये दो धारी तलवार की चौका ரெண்டு செயலை செய்யுது दो बातों को करती ஒண்ணு है पहला ஆத்துமாவையும் ஆவியையும் பிரிக்கிறது आत्मा और प्राण को अलग करती இது है ஆவிக்குரிய செயல் ये आत्मिक क्रियाएं हैं பிரிச்சிருங்க இது ஆவிக்குரிய செயல் ऐसे अलग करेंगे ये आत्मिक क्रियाएं हैं இரண்டாவது செய்கிறது दूसरा करती है கணுக்களையும் ஊனையும் और गांठ को और गूंदे இது को மாம்சத்திற்குரிய செயல் ये शरीर के योग्य बातें हैं ஹalleluya ஆத்துமாவை ஆவியை நீங்க பார்க்க முடியாது आप प्राण और आत्मा को नहीं देख सकते கணுக்களை நம்ம பார்க்கலாம் हम घाट को देख सकते हैं ஹalleluya ஒண்ணு கண்களுக்கு தெரியாத ஆவிக்குரிய செயல் पहले आंखों को नहीं दिखने वाले आत्मिक क्रियाएं இரண்டாவது ஒரு மாம்சீக செயல் दूसरा एक शारीरिक இந்த क्रिया है ரெண்டையும் எது செய்கிறதுன்னா ये दोनों को क्या कर कौन இருபுற करता है கருக்குள்ள பட்டயம் செய்கிறது ये दो धारी चौका तलवार करती है அப்படி என்றால் இந்த இருபுற கருக்குள்ள பட்டயம் கர்த்தருடைய வார்த்தை इसका मतलब ये दो धारी तलवार परमेश्वर का वचन இந்த है கர்த்தருடைய வார்த்தை எங்கிருந்து வருகிறது ये என்றால் परमेश्वर का वचन कहां से आती அவருடைய है வாயிலிருந்து வருகிறது उसके मुंह से निकल कर आती है வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்தின் 16ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது प्रकाशित वाक्य पहला अध्याय के 16 वचन में देखते ரெவெலேஷன் हैं 1:16ல பாருங்க प्रकाशित वाक्य 1:16 அவருடைய में வாயில் இருபுறம் கருக்குள்ள பட்டயம் இருந்தது उसके मुंह में दो धारी तलवार थी ஹalleluya हालेलुया தேவனுடைய வாயில் என்ன இருந்துச்சு परमेश्वर के मुंह में क्या थी இருபுறம் கருக்குள்ள दो பட்டயம் धारी இருந்துச்சு तलवार ஓகே हालेलुया தேவனுடைய வாயில இருபுற கருக்குள்ள பட்டயம் இருக்கிறது परमेश्वर के मुंह में दो धारी तलवार சங்கீதம் 149:8 वही संगीता 159 उसका 49 उसका சங்கீதம் 149:8 वही संगीता 149 उसका 8वां वचन வாசிங்க அவருடைய வாயில் கர்த்தரை உயர்த்து துதியும் அவருடைய கையில் இருபுறம் கருக்குள்ள பட்டயம் இருக்கிறது ஹalleluya இது யார் கையில இருக்கு ये किसके हाथ में है நம்ம கையில இருக்கு हमारे हाथ में है சொல்லுங்க நம்ம கையில இருக்கு कहीं ये हमारे हाथ में இந்த है கையில இருக்கிற பட்டயம் எப்பவும் பயன்படும் ये हाथ में रहने वाले तलवार कभी इस्तेमाल நல்லா में புரிந்து आते हैं। கொள்ளுங்க अच्छे से समझ लीजिए இந்த பட்டயம் என்பது வார்த்தை ये तलवार यानी वचन இந்த பட்டயம் என்பது என்னது ये तलवार यानी वार्ता। वचन இப்போ கையில இருக்கிற பட்டயம் अब हाथ में रहने वाला எங்க तलवार வந்தா பயன்பட முடியும் कहां पर आए तो इस्तेमाल हो सकती வார்த்தை है எங்க இருந்து வரும் वचन कहां से வாயிலிருந்து வர आएगी? வேண்டும் मुंह से आती है ஹalleluya வார்த்தை எங்க இருந்து வரும் वचन कहां से आती है வாயிலிருந்து வர வேண்டும் मुंह से निकल कर आती ஏசாயா है 49ஆம் அதிகாரத்தின் ஏசாயா 49वां இரண்டாம் வசனத்துக்கு வாங்க दूसरा वचन में आइए ஐசாயா 49:2 வாசிங்க எடுத்தவங்க संगीता ஏசாயா 50 उसका அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி அப்பங்க பாருங்க यहाँ पर देखिए ஆண்டவருடைய வாயிலிருந்து இருபுற கருக்குள்ள பட்டயம் வருது परमेश्वर के मुंह से दो धारी இப்போ तलवार आती है ஆண்டவர் என்ன பண்ணார்னா நம்முடைய கையில இந்த இருபுற கருக்குள்ள பட்டயத்தை எழுதி கொடுத்தார் परमेश्वर ने क्या किया ये दो धारी तलवार को हमारे हाथ पर लिख कर दे दिया ஒழுங்கா கவனிங்க அப்பதான் உங்களுக்கு இது अच्छे से ध्यान புரியும் दीजिए கையில எழுதி கொடுத்தார் हमारे हाथों में लिख இப்ப कर दे दिया கையில இந்த இருபுற கருக்குள்ள பட்டயத்தை எழுதி கொடுத்தவர் अब हाथ में ये दो धारी तलवार என்ன को लिख कर देने பண்றார்னா वाला वो क्या करता है இந்த பட்டயத்தை इस तलवार को நம்முடைய வாயிலிருந்து வர வேண்டும் என்று விரும்புகிறார் हमारे मुंह से आने के लिए वो चाहता है ஹalleluya हालेलुया அப்ப ஒரு புறம் तो एक तरफ ஆண்டவருடைய வாயிலிருந்து வருகிற
வார்த்தை, परमेश्वर के मुंह से आने वाला वचन, இரண்டாவது புறம் दूसरी तरफ நம்ம வாயிலிருந்து வருகிற வார்த்தை. हमारे मुंह से आने वाला वचन. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் சொல்றது வருதா? जो कहता हूं समझ रहे हो? அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா இத வந்து சில இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல SLT அப்படிங்கற இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல எல்லா இந்த டிரான்ஸ்லேஷன் நீங்க வாசித்தீங்க அப்படினா कुछ अंग्रेजी SLT नाम के अनुवाद में आप पढ़ोगे மத்த எல்லா இதுலயும் two edged sword னு இருக்கும். उसमें दो धारी तलवार ऐसे अंग्रेजी में ஆனா लिखा சில गया. லிட்டரேச்சர் டிரான்ஸ்லேஷன்ல பாத்தீங்க அப்படினா लेकिन कुछ लिटरेचर अनुवाद में two mouthed sword னு இருக்கும். दो मुंह वाले तलवार करके लिखा ரெண்டு गया. வாயுடைய பட்டயம் என்று दो சொல்லப்பட்டிருக்கிறது. मुंह वाले तलवार ऐसे लिखा गया அப்போ है. ஒரு வாய் தேவனா இருக்கிறார், एक मुंह परमेश्वर இந்த है, வார்த்தையை பேசுகிறார். ये वचन को बोलने वाला. இரண்டாவது வாய் யார் தெரியுமா? दूसरा मुंह कौन था? நீங்களும் நானா இருக்கணும். आप और मैं होना चाहिए. அல்லேலூயா. हालेलुया. எப்பொழுது இந்த வார்த்தை செயல்படும்? कब ये वचन क्रिया நல்லா करेगी? புரிந்து கொள்ளுங்க. अच्छे से समझ இந்த लीजिए. வார்த்தையை ஆண்டவர் எப்படி வைத்திருக்கிறார் தெரியுமா? इस वचन को परमेश्वर ने कैसे रखा है? அவர் ஒரு விதத்தில் சொன்னாலும் वो एक तरफ कहने पर भी நாம் ஒரு விதத்தில் பேச வேண்டும். हम एक तरफ बोलना चाहिए. அதுதான் இருபுற கருக்குள்ள பட்டயம். वही दो धारी तलवार है. அல்லேலூயா. हालेलुया. எசேக்கியேல் 37 அதிகாரத்துக்கு வாங்க. एसेकियेल 37वां अध्याय में அந்த आइए. அதிகாரத்துல நமக்கு தெரிந்த ஒரு சம்பவம். उस अध्याय में आप जानने वाला एक உலர்ந்த संभव है. எலும்புகள் இருந்த பள்ளத்தாக்கு கொண்டு போகிறார். सूखी हड्डियां के तराई में ले जाता है. ஆண்டவர் கேட்கிறாரு, परमेश्वर இந்த पूछता है, எலும்புகள் உயிரடையுமா? क्या ये हड्डियां जीवित இப்போ हो सकती हैं? எசேக்கியேல் சொல்றாரு, தெரியல, அது உங்களுக்கு தான் தெரியும். अब एसेकियेल कहता है मैं नहीं, आप ही जानते हो. ஆண்டவர் சொல்றாரு, परमेश्वर कहता இந்த है எலும்புகளை பார்த்து நீ பேச வேண்டும். ये हड्डियों को देखकर तू बातें करना है. ஏன் ஆண்டவர் பேச மாட்டாரா? क्यों परमेश्वर बातें नहीं करेगा? ஆண்டவர் பேச முடியுமா முடியாதா? परमेश्वर बातें कर सकता है कि नहीं? ஆண்டவர் சொல்றாரு, இந்த எலும்புகளை பார்த்து நீ பேசு. परमेश्वर कहता है इन हड्डियों நீ को देखकर தீர்க்க तू தரிசனம் बातें வர. कर. तू भविष्यवाणी இந்த कह. எலும்புகள் உயிரடைய ஆரம்பிக்கும். ये हड्डियां जीवित उठेगी. ஆண்டவர் பேசினால் உயிரடையுமா முடியாதா? परमेश्वर यदि बातें करे முடியும். तो जीवित होगे कि नहीं? ஆண்டவர் பேசினாலும் எலும்புகள் உயிரடையும். परमेश्वर बातें करने पर भी हड्डियां जीवित ஆனால் उठेगी. ஆனால் लेकिन ஆண்டவர் யாரை ஊக்கப்படுத்துறார் தெரியுமா? परमेश्वर किसे उभारते हैं? எசேக்கியேல சொல்றார், एसेकियेल को कहता है எசேக்கியேல நீ பேசு, एसेकियेल तू बातें நான் कर. உன் வாயில வார்த்தையை கொடுக்கிறேன், मैं तेरे मुंह में शब्दों को நீ இந்த देता हूं. எலும்பை பார்த்து பேசு. तू इन हड्डियों को देकर அப்ப बातें இந்த कर. எலும்பு என்ன தெரியுமா? तब ये हड्डियां क्या உயிரடைய करेगी? ஆரம்பிக்கும். ये जीवन எலும்புகள் उत्पादन சேர लगेगी. ஆரம்பிக்கும். सारी हड्डी அப்படியே जुड़ने வசனம் लगेगी. சொல்லுகிறது, वैसे ही वचन நான் कहती है தீர்க்க தரிசனம் உரைத்தேன். भविष्यवाणी की. வசனம், நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன், मैंने भविष्यवाणी की. எலும்புகள் ஒன்றோடு ஒன்று சேர ஆரம்பித்தது. हड्डियां एक दूसरे के साथ जुड़ने लग गई. அல்லேலூயா. हालेलुया. இப்போ ரெண்டு பேருடைய வாய் இங்க செயல்படுது. अब दोनों के मुंह यहाँ पर क्रिया करती தேவனுடைய है. வாயும் செயல்படுது, परमेश्वर की मुंह भी क्रिया करती है. எசேக்கியேலுடைய வாயும் செயல்படுது. एसेकियेल का मुंह भी क्रिया தேவன் करता है. வார்த்தை அனுப்புகிறார், परमेश्वर भी वचन भेजता எசேக்கியேல் है. வார்த்தை அனுப்புகிறார், एसेकियेल भी वचन को தேவனும் भेजता தீர்க்க है. தரிசனம் சொல்லுகிறார், परमेश्वर भी भविष्यवाणी करता எசேக்கியேல் है. தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். एसेकियेल भी இந்த भविष्यवाणी करता है. ரெண்டு ஒண்ணா இணைந்து என்ன பண்ணுது ये தெரியுமா? दोनों जब जुड़ती है, உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பிக்க ஆரம்பிக்கும். सूखे हड्डियों को वो जान देकर उठाने लगती है. हालेलुया. हालेलुया. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க, अच्छे से समझ உங்க लीजिए. வாழ்க்கையில आपके ஒரு जीवन में அற்புதத்தை பார்க்கணும், एक चमत्कार ஒரு को அடையாளத்தை देखना பார்க்கணும். है, एक चिन्ह को देखना அப்படினா है. इसका मतलब தேவன் மாத்திரம் சொன்னா போதாது. केवल परमेश्वर कहा तो काफी नहीं தேவன் है. சொல்லி வச்சிருக்கிறாரே, परमेश्वर ने पहले உன் कह रखा है, பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் मेरी விளங்கும். कमजोरी में मेरा बल परिपूर्ण கர்த்தருக்கு रहे. காத்திருக்கிற ஒரு புது பலன் परमेश्वर அடைவார்கள். के लिए बाट जोड़ने वाले नए बल पाएंगे. பலவீனன் எவனும் பலவான் என்று சொல்லுவானாக. कमजोर कोई भी बलवान कहे. ஆல்ரெடி தேவனுடைய வாயிலிருந்து இந்த வார்த்தை வந்து விட்டது. पहले ही परमेश्वर के मुंह से ये शब्द आ चुकी है. ஆனாலும் ஏன் நாம் என்ன பலத்தை சுதந்திரிக்கல? लेकिन फिर भी अब तक क्यों हमने उस बल को हासिल नहीं ஏன் நம்ம किया? ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கல? क्यों हमने उस आशीर्वाद को காரணம் हासिल नहीं ஆண்டவர் நான் किया? உன்னை ஆசீர்வதிக்க போறேன்ப்பா. परमेश्वर कहता है मैं उसे आशीष வானத்து करने वाला हूं. நட்சத்திரங்கள் போல உன்னை ஆசீர்வதிப்பேன், आकाश के तारों के समान பூமியின் आशीष करो. மணலை போல உன்னை ஆசீர்வதிப்பேன். ये समुद्र के रेत के समान आशीष करने वाला हूं. ஆண்டவர் எல்லா காரியத்தையும் சொல்லி வச்சிட்டார். परमेश्वर ने सारे बातों को कहकर रखा ஒரு है. புறம் வேலை நடக்கு, हर एक तरफ काम होती है, ஆனா இன்னொரு புறம் வேலை நடக்க மாட்டேங்குது. लेकिन दूसरे तरफ काम नहीं हो रही है. நல்லா புரிந்து கொள்ளுங்க, अच्छे से समझ लीजिए. வேதத்துல ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொள்ளணும். एक बात को हम सीखना है. ஆண்டவர் சொன்னா மாத்திரம் வேலை நடக்காது, परमेश्वर कहेंगे तो ही केवल काम नहीं நீங்களும் அதை होगी. சொல்லணும். आपको भी उससे சொன்னா कहना தான் जरूरी வேலை है. நடக்கும். आप भी उससे कहने पर ही இல்லன்னா काम நடக்காது. होगी. नहीं तो नहीं நீங்க होगी. அற்புதத்தை எதிர்பாருங்க, தவறல்ல. आप चमत्कार को चाहिए, वो நீங்க गलत नहीं है. அடையாளத்தை எதிர்பாருங்க, தவறல்ல. आप चिन्ह की बाट जो ना ஆனா वो அதே गलत नहीं நேரத்துல है. लेकिन उसी समय में அற்புதம் செய்கிற தேவனுடைய வார்த்தை தேவனால் பேசப்பட்டு விட்டது. चमत्कार करने वाला परमेश्वर के वचन उसके द्वारा कहा गया है. ஆனால் लेकिन உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் आपके जीवन में यदि आप उसे पा लेना है तो உங்களுடைய வாயிலிருந்தும் அந்த தேவனுடைய வார்த்தை வெளிப்பட आपके ஆரம்பிக்கும். मुंह से भी वो परमेश्वर का वचन प्रकट होना जरूरी है. ஹல்லேலூயா. हालेलुया. அப்படி வெளிப்படும் பொழுதுதான் ऐसे प्रकट होते இந்த समय ही காரியம் நடக்க ஆரம்பிக்கும். ये बातें होने लगती है. ஹல்லேலூயா. हालेलुया. இப்ப இன்னொரு காரியத்தை சொல்லி अब கொடுக்கிறேன். एक और बात को मैं सिखाता हूँ. தேவன்
परमेश्वर சொன்ன உடனே எல்லாமே நடந்துச்சு. कहते ही सब कुछ होने लग गई. ஆனா எசேக்கியேல் சொன்ன உடனே लेकिन एसेकियल कहते முதலாவது ही வந்து என்ன நடந்துச்சு தெரியுமா? पहले क्या हुई जानते எலும்பு हैं? வந்து சேர்ந்துச்சு, हड्डियां आकर நரம்பு வந்து சேர்ந்துச்சு, जुड़ी, नसें आकर जुड़ी, தோல் வந்து மூடிச்சு, आकर नसें उसके ऊपर எல்லாம் चमड़े आकर लगने இருந்துச்சு. लग गई. ஆனா உயிர் வரல. लेकिन उसमें जान नहीं आई. உயிர் வரல. उसमें जान नहीं இப்ப आई. ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? எசேக்கியேல் நீ சரியில்லை தள்ளிட்டாரா? परमेश्वर ने क्या एसेकियल को दूर कर दिया? तो सही नहीं है. உன்னை தீர்க்கதரிசனம் சொல்ல சொன்னேன். मैं तुम्हें भविष्यवाणी कहने के लिए कहा. எல்லாத்தையும் நினைச்ச உயிர் கொடுக்க மாட்டேங்க. तू सब कुछ किया लेकिन जान नहीं दे रहा சரிப்பட்டு வராது. नहीं नहीं तू काम नहीं நீ போய் आएगा. அப்படி சொன்னாரா? तू चले जा ऐसे कहा क्या? नहीं. ஆண்டவர் என்ன சொன்னாரு தெரியுமா? परमेश्वर ने क्या எசேக்கியேல் कहा? மறுபடியும் சொல்றாரு. एसेकियल से फिर से எசேக்கியேல், कहता है, हे एसेकियल, ஆவியை பார்த்து தீர்க்கதரிசனம் வர. तू आत्मा को देखकर भविष्यवाणी कर. ஆவியை பார்த்து தீர்க்கதரிசனம் வர. उन्हें देखकर भविष्यवाणी ஆவி कर. நாலு திசைகளிலிருந்து உள்ளே வர ஆரம்பிக்கும். आत्मा जो है चारों दिशाएं से अंदर आने लगी. ஹalleluya. हालेलुया. நல்லா புரிந்து கொள்ளுங்க. अच्छे से समझ लीजिए. ஒரு புறம் இருக்கிற கர்த்தருடைய வார்த்தை மிகுந்த வல்லமையுள்ளது. एक तरफ रहने वाला परमेश्वर का वचन बहुत सामर्थ्य அது है. ஒரு வார்த்தை சொன்னாலே நடந்துரும். वो एक शब्द कहे तो ही होने लग जाए. நம்ம ஒரு வார்த்தை சொன்னா நடக்காது. हम एक शब्द कहने पर नहीं நம்ம होते. ஒரு வார்த்தையை மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருக்கணும். हम एक शब्द को बारंबार எது வரைக்கும் சொல்லணும் அப்படினா, कब तक कहना है? என்னுடைய காரியம் ஜெயமாய் முடிகிற வரைக்கும் நான் பேசிக்கொண்டே இருப்பேன். मेरा कार्य विजय के எனக்கு रूप में होने அற்புதம் तक கிடைக்கிற मैं வரைக்கும் நான் बोलते சொல்லிக்கிட்டே हैं. मेरे இருப்பேன். लिए चमत्कार होने எனக்கு तक मैं விடுதலை कहता கிடைக்கிற हूं. வரைக்கும் சொல்லிக்கிட்டே मेरे लिए இருப்பேன். छुटकारा मिलने तक मैं எனக்கு कहते பலன் रहूं. கிடைக்கிற வரைக்கும் मेरे लिए சொல்லிக்கிட்டே फल இருப்பேன். मिलने तक मैं कहते என் வாழ்க்கையில் रहूंगा. அதிசயம் நடக்கிற मेरे வரைக்கும் जीवन சொல்லிக்கிட்டே में இருப்பேன். चमत्कार होने तक मैं कहते रहूंगा. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. ஒரு பக்கம் ரொம்ப ஷார்ப்புங்க. एक तरफ बहुत धारी है. அவர் சொன்ன உடனே வேலை वो நடந்துரும். कहते ही काम होने लग ஆனா जाएगी. இரண்டாவது பக்கம் இருக்கிற நான் கொஞ்சம் பலவீனன் தான். जो दूसरे तरफ मैं हूं, நான் मैं அவ்வளவு कमजोर ஷார்ப் இல்ல. हूं. मैं उतना धार நான் नहीं கொஞ்சம் हूं. பலவீனன் தான். मैं थोड़ा कमजोर ஆனா हूं. என்கிட்ட இந்த வசனம் இருக்குங்க. लेकिन मेरे पास ये இந்த वचन வசனத்தை है. நான் சொல்லிக்கிட்டே मैं இருப்பேன். ये वचन को நான் बार-बार பலவீனன் कहता அல்ல. रहूंगा. मैं कमजोर நான் பலவீனன் नहीं அல்ல. हूं. मैं कमजोर நான் नहीं சுகவீனன் हूं. அல்ல. मैं कमजोर நான் नहीं தரித்திரன் हूं. அல்ல. मैं दरिद्र நான் नहीं சொல்ல हूं. சொல்ல சொல்ல என்ன நடக்கும் தெரியுமா? मैं कहते ஆசீர்வாதம் क्या கொஞ்சம் होगी? கொஞ்சமா வந்து கொண்டே आशीष இருக்கும். थोड़ा-थोड़ा பலன் கொஞ்சம் கொஞ்சமா आती வந்துகிட்டே रहेगी. இருக்கும். फल थोड़ा-थोड़ा இந்த आती வார்த்தை रहेगी. அறிக்கையிட ये அறிக்கையிட वचन को அறிக்கையிட कबूल அறிக்கையிட कबूल करते, कबूल கர்த்தர் करते। நமக்காக வைத்திருக்க பெற்றுக்கொள்ள முடியும். परमेश्वर हमारे रखे हुए को हम हासिल कर लेंगे. ஹalleluya. हालेलुया. அதுதான் இருபுறம் கருப்புள்ள यही பட்டை. दो धारी तलवार है. ரெண்டு வாய் அதுல இருக்குங்க. उसमें दो ரெண்டு मुंह है. வாய் இணையணும். दो मुंह जुड़ना है. அப்பந்தான் வேலை நடக்கும். तब काम होने लगेगा. ஹalleluya. हालेलुया. ஆண்டவர் பேசிடுவாரு. परमेश्वर कह ஆனா देगा. அடுத்து நீங்க பேசுறீங்களா? लेकिन अगला आप कहते हो நம்ம क्या? பேசுறோமா? हम बोलते हैं நம்ம क्या? அறிக்கை எடுக்கிறோமா? हम कबूल करते हैं நம்ம क्या? விசுவாசமாய் हम சொல்றோமா? विश्वास के साथ कहते हैं क्या? ஹalleluya. हालेलुया. சொல்ல ஆரம்பிங்க. हम कहने இந்த लगेंगे. நாளுக்கு சொல்ல ஆரம்பிங்க. इस दिन से आप அற்புதம் कहने की நடக்க शुरुआत ஆரம்பிக்குங்க. करो. पवित्र आत्मा वहां அற்புதம் पर நடக்க क्रिया, ஆரம்பிக்கும். चमत्कार होने लगेगी. ஏன் வார்த்தை அல்ல, मेरे இந்த शब्द வார்த்தையை नहीं. சொல்ல ஆரம்பிங்க. इस वचन को आप कहने இந்த लगो. வார்த்தைகள ஜீவன் இருக்குல்ல, इस वचन में जीवन है இந்த ना. வார்த்தையில வல்லமை இருக்குல்ல, इस वचन में सामर्थ्य है இது ना. செயல்படக்கூடியது தானே. ये क्रिया करने के योग्य ஆண்டவர்ட்ட ही है. தைரியமா சொல்லுங்க. परमेश्वर के साथ இந்த हिम्मत से வார்த்தை कहो. செயல்படிய தன்மையுடையது என்றால் इस वचन क्रिया करने के योग्य है என் तो வாழ்க்கையில செயல்படணும்பா. मेरे जीवन में काम करने दो पिता. ஹalleluya. हालेलुया. ஏன் இருக்கிற போராட்டம் என்ன மேற்கொள்ள முடியாது. मेरे पास रहने वाले संघर्ष मुझ पे पराभव नहीं कर ஹalleluya. सकती. நீ தண்ணீரை கடக்கும் பொழுது உன்னோடு கூட तू இருப்பேன். नदियों को पार करते समय मैं तेरे நீ संग ஆறுகளை रहूंगा. கடக்கும் பொழுது உன்னோடு கூட இருப்பேன். पानी को पार करते समय तेरे நீ संग அக்கினியில் रहूंगा. நடக்கும் பொழுது உன்னோடு கூட तू இருப்பேன். आग में चलते समय मैं நீ तेरे संग தண்ணீரை மூழ்க रहूंगा. மாட்ட. तुम पानी में नहीं डूबेगा. ஆறுகள் உன்மேல் பொறலாது. नदी तुझ पर पराभव नहीं कर அக்கினியில நீ पाएगी. அவிந்து போக மாட்ட. आग में तू जला नहीं இந்த जाएगा. வசனம் சொல்லி இருக்குல்ல, ये वचन ने कहा இத है ना. நீங்க சொல்ல ஆரம்பிங்க. ये वचन को आप कहने That's लगो. all. அதுதான் நம்ம அற்புதம் பெற வழி, வேற எதுவுமே इतना ही கிடையாது. काफी है आप चमत्कार पाने के அற்புதத்தை பெற लिए. வழியே அதுதாங்க. चमत्कार पाने के लिए இந்த यही मार्ग வசனம் है. சொன்னதை ये वचन ने जो நம்ம कहा சொல்ல है ஆரம்பிக்கணும். हम कहने लगेंगे. ஹalleluya. हालेलुया. நம்ம சொல்ல ஆரம்பிக்கணும். जब हम कहने அப்படி लगेंगे சொல்லும் பொழுதுதான் ऐसे कहते हैं அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கும். चमत्कार होने लगेगी. அற்புதங்கள் நடைபெற चमत्कार ஆரம்பிக்கும். होने लगेगी. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. இந்த வார்த்தையை நம்புங்க. इस वचन पर भरोसा இந்த करो. வார்த்தையின்படி நீங்க வாழ்ந்து மாற்றமில்ல. इस वचन के இந்த अनुसार வார்த்தையை जीना ही சொல்ல नहीं. அறிக்கையிட ஆரம்பிங்க. इस वचन को कहने के लिए कबूल करने के लिए शुरू ஹalleluya. करो. हालेलुया. இந்த நாளில் இந்த ஒரு புதிய மாற்றத்தை நீங்க इस பார்க்கணும். दिन से एक नई बदलाव को आप देखना. ஹalleluya. हालेलुया. இதுவரைக்கும் ஆண்டவர் சொன்னது தானே நடக்கும் நினைச்சிட்டு अब இருந்தேன். तक परमेश्वर जो कहता है वही होगा ऐसे मैं அது सोच रहा நடக்கும், था. ஆனா கொஞ்சம் டிலே ஆகும். वो होगा लेकिन थोड़ा देरी ஆனா होगी. எப்போ அது உடனே நடக்கும் தெரியுமா? लेकिन कब वो तुरंत होगा? நீங்க அந்த வார்த்தையை பிடிச்சிட்டு மறுபடியும் சொல்லும்போது. जब आप उस वचन को पकड़कर तुरंत उसे कहते हो. ஹalleluya. हालेलुया. இப்படிதான் இந்த உலகமே படைக்கப்பட்டது. ऐसे ही ये दुनिया रचाई गई है. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. ஒரு வசனத்தை குறிக்கோள் காட்டுறேன். एक वचन को आपको मैं उदाहरण के रूप ஆதியாகமம் में बताता 1 அதிகாரம் 1 வசனத்துல हूं. उत्पत्ति पहला अध्याय का पहला वचन. தேவன் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமி சிருஷ்டித்தார். आदि में परमेश्वर ने आकाश और पृथ्वी को सृजन किया.
தேவன் சிருஷ்டித்தார். परमेश्वर ने सृष्टि की। கொலோசியர் 1:16 कोलोसियों 1:16 இயேசு கிறிஸ்துவுக்குள் சகலமும் यीशु சிருஷ்டிக்கப்பட்டது. मसीह में सारे बातें बनाई गई है। வசனம் அப்படிதான் சொல்லுகிறது. वचन वैसे ही कहती है। தேவன் சிருஷ்டித்தாரா இயேசு கிறிஸ்து சிருஷ்டித்தாரா? पिता ने सृजन किया या यीशु मसीह ने எபிரேயர் बनाया? 1:2 சொல்லுகிறது. इब्रानियों 1:2 कहती है இயேசு கிறிஸ்துவுக்குள் சகல உலகங்களை உண்டாக்கினார். यीशु मसीह के अंदर सारे दुनिया को उसने रचाया। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। யார் சிருஷ்டித்தார்? किसने रचाया? தேவன் சிருஷ்டித்தாரா क्या परमेश्वर ने रचाया அல்லது இயேசு கிறிஸ்து या சிருஷ்டித்தாரா? यीशु मसीह ने रचाया? நல்லா புரிந்து கொள்ளுங்க. अच्छे से समझ ஏன் लीजिए இந்த ரெண்டு பேரும் கனெக்டடா இருக்கிறாங்க? क्यों ये दोनों लोग हमेशा जुड़े हुए எப்போதுமே हैं। हमेशा தேவனுடைய செயல் ஒன்று நடைபெறணும்னா परमेश्वर का क्रिया एक होना है அது तो ரெண்டு வாய் சொல்லணும். वो दोनों मुंह कहना है। அல்லேலூயா. हालेलुया। அது ரெண்டு வாய் சொல்லணும். वो दोनों मुंह से कहा जाना தேவன் है। தன்னுடைய வாயிலிருந்து சொல்லுகிறார் இந்த உலகத்தை நான் சிருஷ்டிக்க. परमेश्वर अपने मुंह से कहता है कि मैं दुनिया को रचाता அதே हूं। இடத்துல இருந்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் उसी जगह से यीशु मसीह இந்த कहता உலகம் है சிருஷ்டிக்கட்டும். ये दुनिया रचा जाने दो। அல்லேலூயா हालेलुया। அல்லேலூயா. இங்க தேவனும் பேசுகிறார், यहाँ पर पिता भी இயேசு बातें கிறிஸ்து करता है, பேசுகிறார், यीशु मसीह भी बातें தேவனும் करता है, சிருஷ்டிக்கிறார், यीशु मसीह இயேசு भी கிறிஸ்து सृजन करता சிருஷ்டிக்கிறார். है और पिता भी இந்த सृजन ரெண்டு करता பேர் है। சேர்ந்து ये दोनों जुड़कर இந்த உலகங்கள் சிருஷ்டிக்க ये ஆரம்பிக்கிறார். दुनिया की रचना करने लगते हैं। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। அப்ப எல்லாமே இயேசு கிறிஸ்துவுக்குள் தான் तो சிருஷ்டிக்கப்பட்டது. सारी बातें यीशु मसीह में ही रचाई गई है। அல்லேலூயா. हालेलुया। அதே போலதான் वैसे ही அதே கம்பேரிசன் தான் நமக்கும். वही तुलना हमारे लिए எல்லாமே भी है। தேவனால தான் நடக்கும். सब कुछ परमेश्वर के द्वारा ही होगी, ஆனா நீங்க அறிக்கையிட்டு அது உங்களுக்குள் நடக்கும். लेकिन आप कबूल करने पर वो आप में होगी। எல்லாமே தேவனால தான் सब சிருஷ்டிக்கப்பட்டது. कुछ परमेश्वर के द्वारा ஆனால் बनाई இயேசு गई है। கிறிஸ்து அதை அறிக்கையிடும்படி அவருக்குள் அது लेकिन சிருஷ்டிக்கப்பட்டது. यीशु मसीह उसे कबूल करते समय यीशु मसीह में वो मिलती है। அதே போல தான் நம்முடைய वैसे ही வாழ்க்கை. हमारा जीवन, தேவன் தான் அற்புதம் செய்ய போகிறார். परमेश्वरी चमत्कार தேவன் करने தான் वाला புதிய है, காரியத்தை செய்ய போகிறார். परमेश्वरी नया कार्य தேவன் करने தான் वाला है, வல்லமையை கொடுக்க போகிறார். परमेश्वरी सामर्थ्य देने தேவன் தான் वाला உங்களை है, பலப்படுத்த போகிறார். परमेश्वर आपको सामर्थ्य देने वाला ஆனால் है। ஆனால் लेकिन அது नहीं, எல்லாம் எனக்குள்ள இருந்து வரணும் वो அப்படினா सब मेरे अंदर से आना है। அவர் சொன்னதெல்லாம் நான் சொல்ல ஆரம்பிக்கணும். जो कुछ उसने कहा है वो मुझे அவர் कहना है। பேசினதெல்லாம் நம்ம பேச उसने जो ஆரம்பிக்கணும். बातें किया वो मुझे कहना அப்படி जरूरी பேச है। ஆரம்பிக்கும் பொழுது जब हम वैसे कहने அவர் लगेंगे என்னெல்லாம் சொல்றாரோ वो जो कहता है அதெல்லாம் எனக்குள் நடக்க वो ஆரம்பிக்கும். सब मेरे अंदर होने लगता है। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। அதனால தான் இந்த வார்த்தையை நல்லா எழுதி கொடுத்திருக்கிறார். इसीलिए उस वचन को वो लिख कर दिया ஏன்னா है, நமக்கு மறதி ஜாஸ்தி இல்ல. क्योंकि हम भूल जाते हैं। அல்லேலூயா. हालेलुया। நமக்கு மறதி ஜாஸ்தி. हम भुलक्कड़ हैं, அதனால தான் பட்ட நீ மறக்கவே கூடாது. इसलिए हम भूलना नहीं है, எப்போதும் உன் கையில இருக்கணும். हमेशा तेरे हाथों में அப்படின்னா रहना। ஆண்டவர் இந்த வேதத்தை எழுதி கொடுத்து इसलिए விட்டார். परमेश्वर इस शास्त्र को लिख कर दिया है। அல்லேலூயா. हालेलुया। இந்த வேதத்தில் இருக்க வார்த்தையை பேச इस ஆரம்பிங்க. वचन में रहने वाले बातों को இப்ப என்ன करने நடக்கிறது? लगो। अब क्या होती அது है? ஆவியையும் ஆத்துமாவையும் பிரிக்கிறது. वो प्राण और आत्मा को अलग करती है கணுக்களையும் ஊனையும் பிரிக்கிறது. और गूंद और गूंदों को अलग करती ஆவிக்குரிய है। செயலும் நடக்கிறது, आत्मिक क्रिया भी होती है மாம்சீக செயலும் और நடக்கிறது. शारीरिक क्रिया भी होती है। தேவனுடைய வார்த்தையானது परमेश्वर का वचन ஆவிக்குரிய செயலையும் செய்ய முடியும், आत्मिक बातों को भी कर सकती है மாம்சீக செயலும் செய்ய और முடியும். शारीरिक बातों को भी कर सकती है। அல்லேலூயா. हालेलुया। நான் சுருக்கமாவே சொல்றேன், संक्षिप्त में कहता हूं, ஆத்துமாவையும் ஆவியையும் பிரிக்கணும். वो प्राण और आत्मा को अलग ஏன் करती है। ஆத்துமாவையும் ஆவியையும் பிரிக்கணும்? क्यों प्राण और आत्मा को अलग करती है? ஆத்துமாவையும் ஆவியையும் பிரிக்கலன்னா என்ன நடக்கும்? आत्मा और प्राण को अलग नहीं किया तो क्या இப்ப होगा? நமக்குள்ளாக சில தாட்ஸ் எண்ணங்கள் வரும். अब हमारे अंदर कुछ विचार இந்த आते हैं। ஆத்மா என்பது சிந்தைகளை ये குறிக்கிறது. प्राण यानी हमारे विचारों को இப்ப बताते எண்ணங்கள் हैं। வரும், तो विचार आएंगे, நான் வாழவே முடியாது, मैं जी ही नहीं सकता, என் கடன் அடைக்கவே मैं முடியாது, अपने कर्ज नहीं என் फेड பிசினஸ் सकूंगा, நான் பண்ணவே मैं முடியாது अपने व्यापार नहीं कर என்று सकूंगा। சொல்லி நமக்குள்ளாக ஒரு எதிர்மறையான எண்ணங்கள் வரும். ऐसे हमारे अंदर एक उल्टे विचार आएंगे, ஒரு தவறான எண்ணங்கள் வரும். एक गलत विचार அப்படி आएंगे। எண்ணங்கள் வரும் பொழுது ऐसे विचार आते நம்முடைய समय ஆத்மா சோர்ந்து போகும். हमारी आत्मा जो है निराश हो जाती அல்லேலூயா. है। ஆத்மா என்ன பண்ணும்? आत्मा क्या करेगी? சோர்ந்து போயிறது. निराश हो ஐயோ जाएगी। என்னால வாழவே हाय, முடியாதா, मैं जी नहीं இந்த सकता, கடனை என்னால அடைக்கவே ये முடியாதா, कर्ज में फेड இந்த नहीं பிசினஸ் सकूंगा, என்னால பண்ணவே ये முடியாதா, धंधा में कर नहीं இந்த வேலையை सकूंगा, என்னால முடிக்கவே ये முடியாதா, काम मैं पूरा नहीं कर सकूंगा, என் குடும்பம் நல்லா வாழாதா मेरा परिवार अच्छा नहीं என்று जिएगा சொல்லி क्या? இந்த எதிர்மறையான எண்ணங்கள் என்ன பண்ணுகிறது? ऐसे ये उल्टे विचार क्या करती நம்முடைய है? ஆத்மாவை பலவீனப்படுத்துகிறது. हमारे प्राण को कमजोर करने लगती है। இந்த பலவீனமானது என்ன பண்ண அப்படின்னா ये कमजोरी क्या करती है? அப்படியே ஆவி அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். वैसे ही आत्मा को वो प्रबल करती நல்லா है। புரிந்து கொள்ளுங்க. हालेलुया। ஆத்மாவில் வருகிற இந்த சோர்வு, आत्मा में आने वाला ये निराशपन, ஆத்மாவில் வருகிற இந்த துக்கம், आत्मा में आने वाला ये இது दुख, உங்களுடைய ஆவியை தாக்க ये ஆரம்பிக்கும். आपके प्राण पर पराभव அப்படி உங்களை करती है। ஜெபிக்க விடாது, वो प्रार्थना करने नहीं உங்களை लगेगी, விசுவாசிக்க விடாது, अबे विश्वास करने नहीं உங்களை देगी, ஒழுங்கா தேவத்தை தியானிக்க விடாது. आपको सही से वचन मनन करने இந்த नहीं देगी। ஆத்மாவில் இருக்கிற சோர்வை ये आत्मा में रहने वाली निराशा அகற்ற को வேண்டும் என்றால் दूर करना है இந்த तो ரெண்டையும் ஆண்டவர் பிரிக்கிறார். ये दोनों को परमेश्वर अलग करता है। அல்லே என்ன பண்றாருன்னா क्या करता है? ஆத்மாவில் இருக்கிற சோர்வையும் आत्मा में रहने वाले निराशा
निराशा ஆவியை ரெண்டாய் தனியா பிரிப்பார். और प्राण को अलग करता है। ஆண்டவர் என்ன பண்ணாரு தெரியுமா? परमेश्वर क्या करता நீ है? சோர்ந்து போகாத, तू निराश मत நீ हो, பயப்படாத, तू मत डर, நான் உன் கூட தான் இருக்கிறேன், मैं तेरे संग ही நீ हूं, இந்த அழிவை காண तू மாட்டாய், ये विनाश को नहीं தீங்கு உன்னை देखेगा, அணுகாது ये बीमारी என்று बुराई சொல்லி तुझे नहीं ஆவியில் आएगी। ஆண்டு வார்த்தையை பேச ஆரம்பிப்பார். ऐसे कहकर परमेश्वर आत्मा के साथ இப்ப बातें करने ஆவியில் लगे। இந்த வார்த்தை ஆண்டு பேச ஆரம்பிச்ச ये உடனே प्राण के साथ ये बातें करते ही இந்த ஆத்மாவின் சோர்வு என்ன ஆகும் தெரியுமா? ये आत्मा का निराशापन क्या करेगी? அப்படியே வெளியேற ஆரம்பிச்சு. वैसे ही बाहर होने लगेगी। ஹalleluya. हालेलुया। எத்தனை பேர் அதை உணர்ந்து இருக்கிறீங்க? कितने लोग उसने महसूस किए ஆத்மா हो? சோர்ந்து போய் வரும்பொழுது आत्मा जब ஒரு निराश होकर கர்த்தருடைய आएगी, வார்த்தை எனக்கு வந்துச்சு வெச்சுக்காங்களே, परमेश्वर का वचन यदि उस दिन आ ஆவி गई, உயிரடைய ஆரம்பிச்சிரும். हमारा प्राण जिलाना ஹalleluya. இல்ல ஆண்டவர் நடத்துவாரு. नहीं, परमेश्वर मुझे சிங்க चलाएगा। குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். सिंह के बच्चे भूखे रहेंगे, लेकिन கர்த்தரை தேடுதலுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. परमेश्वर को ढूंढने वाले के लिए कोई कमी नहीं रहेगी। ஹalleluya. हालेलुया। இப்படி ஆவியின் ஆண்டு வார்த்தை அனுப்பின உடனே ऐसे परमेश्वर आत्मा में वचन को நம்முடைய भेजते समय ஆத்மாவில் வந்த சோர்வு அப்படியே துறக்கும். हमारे प्राण में आया हुआ निराशा ऐसे दूर चले जाएगी। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। இது ஆவிக்குரிய ரீதியில் ஆண்டவர் செய்கிற ये காரியம். आत्मिक रीति में परमेश्वर करने वाली ஏன் बातें அநேக हैं। நேரத்துல क्योंकि कई बातों நம்முடைய में சிந்தை இந்த தவறான எண்ணத்தை கொண்டு வரும்போது தான் நம்ம சோர்வு அடைய हमारे விரும்புறோம். सोच जब गलत बातों को लाते समय हम निराश हो जाते हैं। காலைல எந்திரிச்சோன்னா நல்லா தான் இருப்பீங்க, सुबह उठते अच्छे उठते கொஞ்ச हो, நேரம் கழிச்சு थोड़े देर के बाद அந்த பிரச்சனையை யோசிச்சோன்னு வச்சுக்காங்களேன், उस घटने को समस्या को सोचते हो तो டல்லா ஆயிருவோம். हम थोड़ा निराश हो जाएंगे। எப்படிப்பா இன்னைக்கு ஓட்ட? हाय कैसे मैं दिन को புரியுதா? गुजार करूं। காலைல முழிக்கும் போது நல்லதா இருக்கு, हम उठते समय अच्छा रहते ஆனா हैं, கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த அந்த எதிர்மறை எண்ணங்கள் உள்ள வந்த உடனே लेकिन उठते ही थोड़े देर बाद ये उल्टे विचार आते என்ன हैं। நடக்கு? ஐயோ இன்னைக்கு எப்படி ஓட்ட போறோம்னு हाय मैं தெரியல. आज कैसे दिन का गुजारा இந்த करने वाला हूं। சோர்வு உள்ள கொண்டு வருது எது? ये निराशा को क्या இந்த लाती है? எதிர்மறையான எண்ணங்கள். ये ऐसे उल्टे இப்ப विचार। இந்த எதிர்மறையான எண்ணங்களை ஜெயிக்கணும் அப்படின்னா इन उल्टे विचारों को यदि हम जीतना है तो ஒரே வழிதான், एक ही मार्ग है, வசனத்தை பேச ஆரம்பி. इस वचन को हम बोलने लगना है। ஹalleluya. हालेलुया। இந்த வசனம் செயல்பட ये ஆரம்பிக்கணும். वचन क्रिया करने लगना है। ஹalleluya. हालेलुया। கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், परमेश्वर मेरा चरवाहा நான் है। தாழ்ச்சி அடைய मैं மாட்டேன், कभी मुझे कोई गति மரண नहीं होगी। பள்ளத்தாக்கில் நடந்தால் பொல்லாப்புக்கு பயப்பட मैं மாட்டேன். मौत की तराई में चलने पर भी मैं मौत से नहीं डरूंगा। வசனத்தை பேச ஆரம்பி. वचन को बोलने लगना। ஹalleluya. हालेलुया। அப்ப ஆவியில இந்த வார்த்தை கிரியை तो செய்கிறது, आत्मा में ये वचन क्रिया करती है, அப்படியே மாம்சத்திலும் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. वैसे ही प्राण में भी ये क्रिया करने लगती है। மாம்சத்துல நாம ஆண்டவருக்கென்று பரிசுத்தமாய் நடப்பதற்கு, हम प्राण में परमेश्वर के लिए पवित्र जीवन जीना, ஆண்டவருக்கென்று வாழ்வதற்கு परमेश्वर के लिए जीना, வார்த்தை வெளியேற வேண்டும். वचन बाहर आना जरूरी है। हालेलुया। हालेलुया। மத்தேயு 5 மார்க் 5 அதிகாரத்துல मरकुस 5वां अध्याय 27 28 வசனத்துக்கு வாங்க. 27 उसका 28 वचन में அங்கே देखिए, ஒரு கூனி குறுகி வருகிற ஒரு ஸ்திரீ இருக்கிறார். वहां पर एक कुबड़ी स्त्री है, ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ வருகிறார். एक लहू से बहने वाली அந்த स्त्री है। வசனம் ரொம்ப அழகாய் சொல்லிருக்கு. 27 வசனத்தை வாசிங்க. 27 वचन को कहिए, देखिए। இயேசு கிறிஸ்து கேள்விப்பட்டு அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி விட்டு போதும் என்னது சொல்லி அவ பேசுறா. वो कहती है, बोलती புரியுதா? है, இப்போ அவ என்ன பேசுறா அப்படின்னா தனக்குள்ளே தான் பேசுறா, वो अपने अंदर बोलती बट है, பேசுறா. लेकिन बोलती है। ஹalleluya. हालेलुया। அவ தனக்குள்ளே பேச वो ஆரம்பிக்கிறா. स्त्री अपने अंदर बोलने लगती है, நான் मैं எத்தனையோ வியாதி மருத்துவரை தேடினேன், इतने सारे वैद्यों को எத்தனையோ मैंने பணங்களை ढूंढ लिया, செலவழிச்சேன், इतने पैसा எனக்கு खर्च कर लिया, கொஞ்சம் கூட சுகம் வரல. मुझे थोड़ा भी चंगाई नहीं मिला, ஆனால் लेकिन இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தை தொட்டுட்டா यीशु मसीह के वस्त्र को எனக்கு छू लो तो சுகமாயிரும் சொல்லி मुझे चंगा हो அவ जाएगी தனக்குள்ளே कहकर, சொல்லி அந்த வஸ்திரத்தை वो தொடுகிறார். अपने अंदर कहकर उस वस्त्र को छूती தொட்ட है। உடனே நடந்து தெரியுமா? छूते ही क्या होती है? சுஸ்தமானார். वो चंगी हो जाती ஹalleluya. है। हालेलुया। இப்போ இவளுக்கு மாம்சீக சுகம் வேண்டும், अभी आपको उससे शरीर சரீரத்துல சுகம் வேணும். उसके शरीर में இந்த चंगाई की சரீர जरूरत சுகம் है। வேணும்னா इस शरीर में चंगाई की जरूरत है, तो அவ தான் பேசணும். उसे ही बोलना जरूरी है। நான் சொல்றது புரியுதா? मैं जो कहता है समझ அங்கு पा रहे हैं? தேவன் பேசினார். वहां पर परमेश्वर ने बातें किया। ஆவிக்குரிய ரீதியில உங்களை உயிர்ப்பிப்புக்கு தேவன் आत्मिक பேசுவார். रीति में आपको जिलाने के लिए परमेश्वर அது बातें ஒரு करता புறம் है। கருக்குள்ள பட்டயம், वो एक तरफ धार, ஒரு பக்கம் ஆண்டவர் பேசி ஆவியில உயிர்ப்பிப்பார். एक तरफ परमेश्वर बातें कर कर आत्मा में ஆனா जिलाएगा, மறுபுறம் लेकिन दूसरे நீங்க तरफ சரீரத்துல आप शरीर में பலனடைய வேண்டும் என்றால், बल पाना है, तो சரீரத்துல சுகமடைய வேண்டும் என்றால் शरीर में चंगाई पाना है, तो நீங்கள் அந்த வார்த்தையை பேச ஆரம்பிக்கணும். आप उस वचन को बोलना அப்ப जरूरी है। நீங்க பேச பேச आप जैसे उसे बोलने लगते அந்த हो, கூனி குறுகி வந்த ஸ்திரீ எப்படி நிமிர்ந்து वो நடக்க कुबड़ी के ஆரம்பித்தாளோ समान आने वाले स्त्री जैसे उठकर चलने लग गई, அப்படியே உங்களுடைய வாழ்க்கையிலும் நிமிர்ந்து நடக்க वैसे ही ஆரம்பிக்கும். आपके जीवन में भी होने लगेगी। ஹalleluya. हालेलुया। அப்ப இந்த வார்த்தை எப்படிப்பட்டது? ये वचन कैसा है? ஜீவனும் வல்லமையுடையது. ये जीवन और प्रबल இது है। தேவனை போன்றது, தேவனுடைய செயலை ये செய்யக்கூடியது. परमेश्वर के
समान है, परमेश्वर के कामों இது करने के लिए இருபுறம் கருக்குள்ள सामर्थ्यवान। பட்டயம். ये दो धारी तलवार है। தேவனும் பேசுகிறவர், மனுஷனாகிய நாம परमेश्वर भी பேசணும். बोलता है, मनुष्य हमें भी இது बोलता है। ஆவிக்குரிய ரீதியிலும் செயல்படக்கூடியது, ये आत्मिक रीति में भी क्रिया करेगी மாம்சீக ரீதியிலும் और செயல்படக்கூடியது. शारीरिक रीति में भी क्रिया करेगी। ஆவிக்குரிய ரீதியில அவர் செயலாற்றுவார், आत्मिक रीति में वो क्रिया करेगा, மாம்சீக ரீதியில நாம் பேச வேண்டும். शारीरिक रीति में हमें நம்ம அந்த बोलना வார்த்தையை है। பேச பேச हम பேச उस वचन को बोलते बोलते நமக்குள்ளே பலன் வர ஆரம்பிக்கும். हमारे अंदर एक नया बल आने இந்த लगेगा। வார்த்தையை பிடித்து கொண்டு வாழுங்க. इस वचन को थाम कर இந்த जिएगा। தேவனுடைய வார்த்தை தான் ये परमेश्वर का நம்முடைய वचन வாழ்க்கையில ही என்னாலும் இருக்கணும். हमारे जीवन में இதை हमेशा விடாம रहना பிடிச்சு கொண்டு வாழுங்க. चाहिए। इसे छोड़े बिना पकड़ कर உங்க जीना। வாழ்க்கையில புதிய புதிய காரியங்களை பார்க்க आपके முடியும். जीवन में नए नए बातों இன்னும் को மகத்தான देखोगे காரியங்களை பார்க்க முடியும். और भी उन्नति भरी बातों இன்னும் को மகிமையான देखोगे காரியங்களை நீங்க பார்க்க और भी முடியும். महिमा भरी बातों को देख सकते हो। அப்படி இந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுங்க. वैसे इस वचन को समर्पण ஹalleluya. हालेलुया। மற்ற காரியங்களை இன்னொரு நாள் பார்க்கலாம். बाकी बातों को आने वाले दिन में देखेंगे। ஹalleluya. इच्छा हो तो கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको और मुझे आशीष करे।